அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 3C, கூறாமை 3C. கேக்குதா? கேக்குது இல்ல நான் பேசுறது? ஓகே. இன்றைய நிகழ்ச்சி 1436 கூறாமை 3C. நம்ம விடைத்து தான் சார் தலைப்பு கொடுத்தாலே ஒரு வித்தியாசமா தான் கொடுப்பாரு. அந்த மாதிரி கூறாமைன்னா நமக்கு புறங்கூறாமைன்றது தான் நமக்கு நினைவுக்கு வரும். எப்பயுமே புறங்கூறாமை அப்படின்றது தான் நினைவுக்கு வரும். அப்படி கூறாமைன்னு பொதுவா எடுத்துக்கிட்டோமா நமக்கு நிறைய விஷயங்கள் எதெல்லாம் பேசக்கூடாது, எதெல்லாம் பேச தெரிஞ்சு பேசாத இருக்கிறோம், பல விஷயங்கள் இருக்குது. ஆனா அதுல ஒரு ஏதோ ஒரு த்ரீ சீன் கொடுத்துருக்காரு என்கிட்ட. காலையில 3C 3 கோடியான்னு கேட்டாங்க. அப்படி கேள்வி வந்தது. 3 கோடியா? எனக்கே தெரியாது அது 3C அப்படின்னா 3 கோடி அப்படின்ட்டு 3 crore அப்படின்னு ஆயிடுச்சு. தெரியாதுன்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா 3C என்ன சொல்ல போறாரு, எதெல்லாம் கூறக்கூடாது அப்படின்னு சொல்ல போறாருன்னு பார்க்கலாம். வித்தியாசம் ஒரு தலைப்பு வித்தியாசமா தான் எப்பவுமே கொடுக்குறீங்க சார். அதுல இன்னும் ஒரு பியூட்டி என்னன்னா, சார் திருக்குறள் நம்ம இலக்கியங்கள்ல இருந்து பல பாடல்களை எடுத்துட்டு அதோட ஒட்டி பல புத்தகங்களை, அதாவது பலரோட புத்தகங்களையும் அதுல சொல்லப்பட்ட கருத்துக்களையும் எடுத்துட்டு, ஆங்கில புத்தகங்களையும் எடுத்துட்டு அதுல அப்படி ஒரு உரை கொடுப்பாரு. அது அவருக்குன்னு ஒரு தனி பாணி வச்சிருக்காரு, மிக சிறந்த ஒரு பாணி. மகிழ்ச்சி சார், நீங்க ஆரம்பிக்கலாம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்த இதுவும் பெறாமல். இணைய உறவாக தொடங்கி ஒரு இல்ல உறவாக பரிணமிக்க வைத்திருக்கிற இனிய நண்பர் இந்த தளத்தை மிகச்சிறப்பாக கொண்டு செலுத்துகிற 1450 நிகழ்ச்சிகள் கொண்டு செலுத்துகிற இனிய நண்பர் திருமிகு ஸ்டீஃபன் ராஜ் சார் அவர்களையும் திருமிகு மாலதி மேடம் அவர்களையும் முதலிலே வழங்குகிறேன். நான் கூறியபடி ஒரு மிக உணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும்ங்கிறார் வள்ளுவர். அந்த உணர்வால ஒன்றி மிகச்சிறப்பாக பயணிக்கிற இனிய நண்பர்கள் ஒவ்வொரு பேரையும் ஒரு அரை நிமிடத்துக்குள்ள சொல்றது எனக்கு பிடித்தமா இருக்கு. திருமிகு கோபால மாணிக்கம், திருமிகு பிரேமா அவர்கள், திருமிகு அமுதா அவர்கள், திருமிகு ரவி அவர்கள், திருமிகு வசந்தி மேடம் அவர்கள், திருமிகு நாராயணமூர்த்தி அவர்கள், திருமிகு கல்யாணி அவர்கள், திருமிகு நடராஜன் ஐயா அவர்கள், திருமிகு கல்யாணி மேடம் அவர்கள், திருமிகு ரிஃபாயி அவர்கள் மற்றும் இணைந்துள்ள இனிய நண்பர்கள் சிவகுமார் சார் அவர்கள் மற்றும் இணைந்துள்ள இனிய நண்பர்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி இந்த உரையை தொடங்குற. கூறாமை, இது இந்த வார்த்தை வள்ளுவன் தந்த வார்த்தை தான். 2000 ஆண்டுகள் பழமையான வார்த்தை தான். புறங்கூறாமை அப்படிங்கிறது ஒரு அதிகாரமே எழுதுறாரு. அதற்கப்புறம் பொய்யாமை சொல்கிறாரு. அதற்கப்புறம் பயனில சொல்லாமை சொல்றாரு. இதெல்லாம் கூறாதேன்னு சொல்ல வர்றாரு. அப்ப எதை கூறலாம்? பொய்யாமை சொல்லுகிற போது வாய்மை கூறணும், புறங்கூறாமை பேதமைன்னு சொல்றாரு. அப்ப அறிவுடைமையை சொல்லணும். அப்புறம் கடுஞ்சொல் பயனில சொல்லாமையில இனியவை கூறல் சொல்லணும். கூறாமையை சொல்ல வந்தால் எதை கூறுவது என்கிறதையும் சொல்லணும். நான் நமது இனிய நண்பர் திருமிகு ஸ்டீஃபன் ராஜ் சார் சொன்னதுபடி 3 ஆங்கில நூல்கள் எடுத்துட்டு இந்த கூறாமையை, அந்த 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய கூறாமையை இன்றைக்கு எப்படி பார்க்கிறார்கள், ஆங்கில நூல்கள் வழியாக அவங்க சொல்ற கருத்தைய, அதற்கு முன்னாடியே நம்ம நினைத்து பார்த்த கருத்தைய, என்னுடைய அனுபவங்களையும் சேர்த்து இந்த உரையை அமைச்சிருக்கேன். இப்ப 3C போட்டிருக்கோம். ஒண்ணு
கம்ப்ளைன் அண்ட் கண்டம்னு சொல்றாங்க. புறங்கூறாதீர், புகார் கூறாதீர், அதெல்லாம் அது கம்ப்ளைன் அண்ட் கண்டம். இரண்டாவது கிரிட்டிசைஸ் சொல்றாங்க. இரண்டாவது சி, கண்டிக்காதீர், தவறான விமர்சனம் செய்யாதீர். அதையெல்லாம் அந்த கிரிட்டிசைஸ்ல கொண்டாடுறாங்க. மூன்றாவதாக கம்பேர்ங்கிறது, இது ரொம்ப முக்கியமானதா பார்க்கிறேன். ஒப்பிட்டு இகழாதீர். எப்ப பார்த்தாலும் ஒப்பிட்டோம். நம்ம அடுத்தவரோட ஒப்பிட்டு நம்மளை தாழ்வா நினைச்சுக்கிறான். ஒவ்வொன்றையும் நம்ம பிள்ளைய, கொடுமை மனைவிய, ஒவ்வொருத்தரையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு நம்ம தாழ்வாக அல்லது நம்மை சேர்ந்தவர்களை தாழ்வாக நினைக்கிறான். தாட்சி சொல்லல் பாவம்னு சொன்னாரு பாரதி. தாட்சி சொல்லல் பாவம். அப்ப அந்த ஒப்பீடு, இதற்கு மூன்றுக்கும் 3 நூலை நான் தேர்ந்தெடுத்தேன். அந்த நூல்களை அதனுடைய அடிப்படையிலையா இதை பச்சுக்கலாம் அப்படின்னு நான் பார்த்தேன். இந்த கம்பாரிசனுக்கு த இன்ஃபைனைட் கேம், ஃபைனைட் கேம், இன்ஃபைனைட் கேம், முடிவில்லாத ஒரு கேம். அது என்ன, அழகிலா விளையாட்டுடையார்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கு தான் அழகிலா விளையாட்டு. இது முடிவில்லாத விளையாட்டு, ஃபைனைட் கேம். இப்ப சில கேம் இருக்கு, அதுல அது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளதான் அவர் சொல்றாரு. இப்ப ஒரு கால்பந்தாட்ட நேரம், அதுல எதிரி டீம் தெரியும், யாரு வெற்றி பெற்றார்னு தெரியும். அது முடிவுள்ள விளையாட்டு. முடிவில்லாத விளையாட்டு என்ன? முடிவில்லாத விளையாட்டு என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாராவது இந்த சாட் போடுங்களேன். முடிவில்லாத விளையாட்டு ஏதாவது பயிற்சியிலேயே பேசி பேசி ஏதாவது கேள்வி கேட்டே ஆகி போச்சுப்பேன். ஏதாவது முடிவில்லாத விளையாட்டுக்கு யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா பேப்பர்லாம் லைஃப் அருமை நாராயணன் சார் சூப்பர். வாழ்க்கை முடிவில்லாது. இன்றைய வெற்றி, இன்றையோட வெற்றி முடிஞ்சு போயிடுச்சா? வாழ்க்கை தொடர்கிறது. அடுத்து ஆரோக்கியம் இன்றையோட அது கொஞ்சம் எனக்கு இங்க இன்டர்நெட் பிரச்சனை இருக்கு, கிடைக்கலையா? இல்லாட்டி வேற எவ்வளவு பண்ணணும். இப்ப கிடைக்குதா இல்லையா? நான் இது பேசுங்க. இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. அதாவது இந்த வாழ்க்கை முடிவில்லாத விளையாட்டுங்கிறார். முடிவில்லாத விளையாட்டுன்னா விளையாட்டு இல்ல, முடிவில்லாத ஆரோக்கியம். அந்த கேம் மாதிரி ஆரோக்கியம், இன்றைக்கு ஆரோக்கியம் இருக்கே, நாளைக்கு ஆரோக்கியம் இல்லையா? அது அப்புறம் தொழில்ங்கிறாங்க. தொழில் இன்று தொடங்குறோம், ஒன்று போகுது, அது பெர்பீச்சுவல் சக்சஸ் நம்ம சொல்றோம். பெர்பீச்சுவல் சக்சஸ் அது ஓடிக்கிட்டே இருக்கு, அதுக்கு ஒரு என்டிட்டி ஆயிருது. அப்ப அந்த தொழில் இதெல்லாம் முடிவில்லாதது அப்படிங்கிறாங்க. இதுல போட்டி யாருக்கு அப்படிதான் கேட்கிறாங்க. வாழ்க்கை என்பது முடிவில்லை, விளையாட்டு, ஆரோக்கியம், கல்வி, சாந்துணையும் கல்லாதவாறுங்கிறது தமிழ். சாகிற வரைக்கும் இப்படி லைஃப் லாங் எஜுகேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப படிக்கிறது, தொடர்ந்து படிக்கிறது. இந்த இதுல எல்லாம் வெற்றி, அதுக்கப்புறம் நான் நிப்பாட்ட போறேன் அப்படின்னு கிடையாது. இதெல்லாம் முடிவில்லாத விளையாட்டு சொல்றாங்க. அப்ப முடிவில்லாத விளையாட்டில் எதிர் விளையாடுபவர் இல்லை. எதிர் விளையாடுபவர் இருந்தாதான் எதிரி ஜெயிக்கிறானா நான் ஜெயிக்கிறானான்னு பார்க்கணும். அப்ப இதுல 2-3 இதை அவரு 2-3 சொல்ல நமக்கு கொடுக்கிறார். அப்ப என்னென்ன இங்க அந்த கண்டம், அதாவது கம்பேரிங் அப்படிங்கறதா இது அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பேசுதல், அதுதான் கம்பேரிங். நம்ம என்ன பண்றோம்? கம்பேர் பண்ற போது ஒன்று நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம், நம்ம
அது மாதிரி இல்லையே அப்படின்னு நினைக்கிறான். அடுத்தவனை ஒப்பிட்டு பார்த்து இருக்கானேன்னு பொறாமைப்படுறோம். அந்த பொறாமைப்படுற போது என்ன ஆகுது? அது நெகட்டிவ் எனர்ஜி, நமக்கு கில்ட் வருது, குற்ற உணர்வு வருது. எப்படியெல்லாம் வருது அப்படின்னு யோசிக்கிற போது நம்மை முடிவில்லாத விளையாட்டில் முன்னேற நம்மை தவறாக எண்ணாமல் பிறரை சரியாக கணித்து விளையாடுங்கள்ங்கிற மாதிரிதான் சொல்றாங்க. நம்மள தாழ்வா என்றார், அதை எண்ணாம சொல்றாரு. கணக்கிட்டு விளையாடுறது சொல்றாரு. அதாவது அதாவது ஒருத்தர் இங்க முக்கியமான ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த போட்டியாளர் அப்படின்னா அவர் போட்டியாளர் இல்ல, ஒர்த்தி ரைவல் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட கொண்டாடுறாரு. ஒர்த்தி ரைவல். அவரை பார்த்தா நம்ம கத்துக்கணுங்கிறாரு. அவர் மேம்பட்டு இருக்காரு. அவரு நம்மளுக்கு என்ன சொல்றாரா? அவரு நம்மள தூண்டுறாராம். அதனால அந்த வாழ்க்கையில இந்த முடிவில்லாத விளையாட்டுல சந்திக்கிறவங்க நமக்கு போட்டியாளர் இல்லை, ஆனால் ஒருத்தி அவரு நம்ம அதை பார்த்து கத்துக்கணுங்கிறார். அப்ப ஒப்பிட்டு என்னெல்லாம் ஆகுதுன்னு பாக்குறான். அந்த பொறாமை சொல்றேன், அடுத்தவளை ஒப்பிட்டு பேசி நம்மளை தாழ்த்திக்கிறது, மனைவியை தாழ்த்தி பேசுறது, குழந்தைகளை தாழ்த்தி பேசுறது, அடுத்தவனை பாக்குற போது பொறாமை வர்றது. ஒன்று, நான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு ஏற்பட்ட உணர்வு. பக்கத்துல வீட்டுல, அடுத்த வீட்டுல பிளாட்ல ஒரு பையன் இருக்கும், சின்ன பையன், 4 வருஷம். அவன் வரவு நான் கேக்குறேன், தம்பி என்னடா நல்லா பேசுவான், நல்லா திருக்குறள் எல்லாம் ஒப்பிப்பான், ஏண்டா என்ன சாப்பிட்டான்னு கேட்டேன். அவன் 3 இட்லி சாப்பிட்டோம்ன. நான் உடனே என்ன பண்றேன், என்னுடைய குட்டி பேரன் கொள்ளு பேரன் நினைக்கிறேன், அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான். இவன் 3 இட்லி சாப்பிட்டு இருக்கான். அப்ப நான் அதை ஒப்பிடுறேன். அவன் என்னடா தொட்டுக்கிறது, என்னடா அதுக்கு என்னடா சாப்பிட்டானா, அவன் நல்ல துவையலும் சாம்பார் சாப்பிட்டேன், ஏன்டா உரைக்கவே நல்லா இருக்குங்கிறான். நான் என்ன நினைக்கிறேன், என் பேரனுக்கு இவங்க உரைப்புங்கிறதே அவங்க சொல்லல, அதனால அவன் எதை எடுத்தாலும் துப்புறான். இப்ப வெளிநாடு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன நான் நினைக்கிறேன், அந்த பையனை பார்த்து எனக்கு ஒரு பொறாமை வருது. ஒப்பிட்டுறதுனால என்ன நிகழுதுன்னு சொன்னேன், மனசுல நிகழுது. தினவர்ற பையன் அவன் சாப்பிடுறா, எனக்கு இவன் சாப்பிடாது, இவனுக்கு. அப்ப என்ன சொல்றாரு, ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு, ஒப்பிடாதீங்கிறாரு. இந்த வாழ்க்கையில நம்ம பட்டுக்கோட்டையார் 27 ஆண்டுகள்ல எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு போயிட்டாரு. அவர் சொல்லாத இது இல்ல, காடு விளைச்சு இந்த மச்சான் எனக்கு கையுங்காலம் தானே மிச்சம். என்னென்ன சொல்லியிருக்காரு அவர், தூங்காதே தம்பி தூங்காதே சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம பாரதி ஆண்டுகள் 39, அது என்ன சொல்ற, அவரவர் வாழ்க்கை. இதுல ஒப்பீடு எங்க வருது? 39 ஆண்டுகள்ல அவர் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. கவியரசர் கண்ணதாசன் 57 ஆண்டுகள்ல, வாலிப கவிஞர் வாலி 80 ஆண்டுகளுக்கு மேல இருந்து சொல்லிட்டு போறாரு. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்கு. நம்ம ஆபைட்டோரி பேசணும். இங்க என்ன, ஜப்பானீஸ் ஆபைட்டோரி, 4 வித மலர்கள். அந்த 4 வித மலர்களும் ஒவ்வொரு காலத்துல பூக்குது, ஒன்றுக்கு ஒன்று எதிரி இல்லை, போட்டி இல்லை. அப்ப போட்டி யாருதான் சொல்றாங்க, நேற்றைய என்னை விட. நூல் என்ன சொல்லுது, நம்ம இதை சொல்றோம், நிறைய இதுகள்லாம் நம்ம படிச்சுட்டோம். நேற்றைய என்னை விட இன்றைய நான் மேம்பட்டிருக்கணும். என்ன பண்ணிருக்கணும், நேற்றைய என்னை விட இன்றைய நான் மேம்பட்டிருக்கணும். இன்றைய என்னை விட நாளைய நான் மேம்பட என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்யணும். இந்த ஒர்த்தி ரைவல் சொல்றாங்கல்ல, இங்கே போட்டியாளர் இல்லை. ஒருவர் முன்னேறி இருந்தால் அவர் நம்மளை தூண்டுறவரு, அவர் என்ன செஞ்சு முன்னேறினாரு அப்படிங்கறதான் பார்க்க சொல்றாங்க. இந்த அருமையான அந்த வார்த்தை அவர் சொல்றது, அவரு நம்மளை மேம்பட வைக்கிறவரு, அவர் மேம்பட்டிருக்கிறாரே அப்படின்னு பொறாமப்படாத ஒப்பிட்டுல.
நீ என்ன பண்ணலாம்? நிறைய இருக்கு. ஒப்பிடாதே. இந்த பேரனை சொன்னேன் அன்னைக்கு. அப்ப இன்னொன்னு, எனக்கு 56 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1970 என்னுடைய திருமணம். இந்த ஒப்பிடுதலுக்கு சொல்றாங்க. அப்ப நான் எங்க பெரியம்மா, அப்ப அவங்க 80 வயது. அவங்களுக்கு பெரியம்மானா ஒண்ணு விட்ட பெரியம்மா, அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்க போறேன். அப்ப எங்க அக்கா பொண்ணதான் திருமணம் நடக்க போகுதுன்னு சொல்றேன். 80 வயது அம்மா சொன்னாங்க, எல்லா பொம்பளையும் ஒரு மாதிரி தான் தம்பி. எல்லா பெண்ணும் ஒரு மாதிரி தான். நீ அக்கா மகளை செஞ்சுக்கிறது நல்லது. அக்காவுக்கு 4 பொம்பளை பிள்ளை ஆயிடுச்சு, இவதான் மூத்தவ. அதனால செஞ்சுக்கிறது நல்லதுதான். அதாவது அது நல்லது. நீ எல்லா பொம்பளையும் நீ இந்த பொண்ணை செஞ்சுக்கிறது அவங்களுக்கு உதவி, உங்களுக்கு உதவிங்கிறது மாதிரி அந்த அம்மா சொன்னாங்க. நான் இதை நினைச்சு பார்த்திருக்கேன். அதாவது எல்லாரும் ஒரு மாதிரிதான். எனக்கு நான் ஒப்பிட்டு எனக்கு அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே. அந்த இயல்புணர்ந்தோரை இனிய காண்க, இயல்புணர்ந்தோரை நமக்கு சொல்லிக் கொடுக்குது நமது புறநானூறு. இனிய காண்க இன்னாதம்மை. இந்த உலகில எவ்வளவோ இருக்கு, எல்லாம் இருக்கும். ஆனால் இனிய காண்க என்ன? அக்செப்ட் அக்செப்ட் தான் சொல்றோம். வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குங்கிற இல்லாத ஒரு விஷயம். அப்ப என்ன சொல்றாரு? இதற்கு ஒரு உதாரணம் பேசுறாரு. ரொம்ப அருமையான உதாரணம் கொடுக்கிறாரு. ஆப்பிள் நிறுவனத்துக்கு மைக்ரோசாப்ட் நிறுவனத்துக்கும். அதாவது இந்த இது சொல்லிக்கிட்டே தெரியாதீங்கிறாங்க, குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்கிறாங்க. இது அதாவது அந்த அந்த நேரத்துல 2 பேர், இந்த 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 நூல் ஆசிரியர் பேர் என்ன சொன்னேன்? சைமன் சினெக். அவரு 2 மீட்டிங்கும் போறாரு. அவர் ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு கல்வியாளர். இவர் அந்த ஆப்பிள்லையும் மைக்ரோசாப்ட்ல ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு நேரத்துல ஒரு கல்வி மாநாடு சைமன் சினக்கு 2லயும் கலந்துக்கிறார். மைக்ரோசாப்ட்ல என்ன பேசுறாங்களா? ஒப்பிடுதல். அவங்க என்ன பேசுறாங்களா? அந்த ஆப்பிள் நிறுவனத்தை எப்படி எல்லாம் அவங்க பண்றாங்க, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிய எப்படி முறியடிக்கிறது, என்ன ஆப்பிள் நிறுவனத்துடைய ஸ்ட்ராட்டஜிஸ எப்படி முறியடிக்கிறது ஒப்பிட்டு பேசுறானா. நம்ம எப்படி சிறப்பாக அதை தயாரிக்கிறது அப்படிலாம் பேசிட்டு இருக்கான் ஐபேடு இருக்கிற போது. ஆனா ஆப்பிள் மாநாட்டுல என்ன பேசுறாங்களா? மைக்ரோசாப்ட பத்தியே பேசலையா அந்த கல்வி மாநாட்டுல. அவங்க என்ன பேசுறாங்களா? மாணவர்களுக்கு கல்வியை இன்னும் எளிமையாக கொண்டு போய் சேர்க்கணும். மாணவர்களுக்கு கல்வியை எளிமையாக கொண்டு போய் சேர்க்கணும். ஆசிரியருக்கு தொழில்நுட்பம் எப்படி உதவும், அவங்களுக்கு அதை உதவ வைக்க முடியும். விஷன் பற்றி மட்டுமே பேசினாங்களா எங்க ஆப்பிள்ல. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைத்துல நடந்தது. இதுக்கு விளைவு என்ன சொல்றாரு? மைக்ரோசாப்ட் நிறுவனம் ஐபேடை காப்பி அடித்து ஜூங்க் ஜூன் என்ற கருவியை கொண்டு வந்ததா. ஐபேட காப்பி அடிச்சு அது ஃபெயிலியரா, அட்டர் ஃபெயிலியரா. ஆனா இந்த பொது நோக்கத்தை பத்தி பேசினாங்களே யாரு? நம்ம ஆப்பிள் நிறுவனம். அவங்க ஆப்பிள் நிறுவனம் ஐபோன் என்ற புதிய புரட்சியை உண்டாக்கி பந்தயத்தின் எல்லையே மாற்றி விட்டதுங்கிறாங்க. இவங்க ஐபோனை உருவாக்கிறாங்களாம். அவை காப்பி அடிச்சது ஃபெயிலியர் ஆயிடுச்சான். இப்ப நிலைமைகள் மாறி இருக்கலாம். இவரை 2 பேர்ல ஒருத்த முன்னேறதுக்கு தான் பாக்குறான், நோக்கத்துக்கு தான் பாக்குறான். அப்ப 5 முக்கியமான விதிகள் சொல்றாரு இவர். என்ன?
வெற்றி பெறுவதற்கு மட்டும் விளையாடாதீர்கள், தொடர்ந்து விளையாடும் ஆற்றலை உருவாக்குங்கிறார். வாழ்க்கையில தொடர்ச்சி தான் முக்கியம். எங்க அப்பா இதுல யானையில ஏறினாரு, குதிரையில ஏறாரு முக்கியம் இல்ல. நீ எதுல ஏற, உன் பேரனை எதுல ஏற வைக்க போறாதான் முக்கியம். அந்த விளையாட்டுல தொன்மை முக்கியம் இல்லை, தொடர்ச்சி முக்கியம். கண்டினியூஷன் தான் முக்கியம் வாழ்க்கையில. நேற்றைக்கு நான் நல்ல உடல் நலத்தோட இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்க, நாளைக்கு எப்படி இருக்க போற, அப்படிங்கறதா முக்கியங்கிறாரு போட்டியில. அப்ப நீ தான் உன்னோட போட்டி. அப்ப இதுல ஜஸ்ட் காசு முதல்ல சொல்றாங்க, உயரிய நோக்கம் இருக்கணும். மக்களுக்கு அர்த்தம் உள்ள ஒரு உயரிய இலக்கு, மக்களுக்கு உதவக்கூடிய அர்த்தம் உள்ள உயரிய இலக்கு வச்சுக்கிறாங்க. நிறைய கொஞ்சம் கொஞ்சம் நம்மள இதை யோசிச்சு பார்க்கறது தான் இதெல்லாம். ரைவல் யாருன்னு ட்ரஸ்டிங் த டீம் சொல்றாங்க. நம்பிக்கையான குழு, அது பயத்தால் ஏற்பட்டதல்ல, அது நம்பிக்கையால் உருவானது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி டீம் இருக்கணுங்கிறாங்க. ரெண்டாவது, அப்ப ஒர்த்தி ரைவல் சொன்னேன், போட்டியாளர் யாரும் இல்லை, நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதுதான் இருக்கு. கரேஜ் டு லீடுங்கிறாரு. உடனடி லாபத்தை விட நீண்ட கால நன்மை. எதுல இப்ப முடியக்கூடிய விளையாட்டுல உடனடி லாபம், இது முடிவில்லாத விளையாட்டுல நீண்ட கால நன்மை. லாபத்தை விட நோக்கம் முன்னுரிமை. மனிதர்களை மதிக்கும் நிறுவனமே நிலைத்து நிற்கும். உண்மையான தலைவர்கள் தங்களுக்கு பிறகும் வாழும் அமைப்பை உருவாக்குவார்கள். நமக்கும் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் திருக்குறள். நீ எதை விட்டுட்டு போற, என்ன ஒரு என்னத்தை நீ நமக்கு பின்னாடி விட்டுட்டு போற. இப்ப ஒரு 1450 காணொளிய விட்டுட்டு போறாங்க இன்றைய நிலைமையில சொல்றேன். அதை உருவாக்க இவ்வளவு அன்னைக்கு பாக்கியராஜில இருந்து ஜெயமோகன்ல இருந்து ஒவ்வொருவரும் எத்தனையோ பெரிய அன்னைக்கு ராமமூர்த்தி, பெரிய பெரிய ஆளுமைகள், நம்ம காணாத ஆளுமைகள் தான். இன்றைக்கு நம்ம அவர்களுடைய குரல் ஒலிக்குது. அவர் இல்லாட்டி அவர் குரலையும் அவருடைய அன்றைய சிந்தனையும் பதிந்து வைத்திருக்கிறோம். அவர் எச்சத்தார் காணப்படுகிறார். அந்த நோக்கம் கூட்டாக சேர்ந்து ஓப்ப தலைக்கூடின்னு சொல்லிச்சு குரல். ஓப்ப தலைக்கூடி. அந்த மாதிரி ஒரு என்னென்ன விட்டு வைக்கிற உயரிய நோக்கம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வாழும் அமைப்பை உருவாக்குதல், தனக்கு பிறகும் உண்மையான தலைவர்கள் தங்களுக்கு பிறகும் அந்த அடுத்ததை ட்ரெயின் பண்ணுவாங்கிறாங்க. அதெல்லாம் சொல்றாங்க. இதுல நான் என்ன சொல்றேன், இந்த ஒப்பீடுல ஒன்று பத்திரம் குறிச்சேன், அத சொல்ல விரும்புறேன். அது என்னன்னா, அப்படி சொல்லிட்டேன். அதாவது இந்த ஒர்த்தி ரைவல், அப்புறம் நம்ம சில மரபுகளை நிறத்தை வச்சு சில பேரை தாழ்ச்சி சொல்றோம். கம்பேரிங் தாழ்ச்சி கூறுதல், ஒப்பிட்டு தாழ்ச்சி கூறாது. இதெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கேன். என்னத்தை பார்த்து, இந்த சாதி இப்படி, இந்த மரபு இப்படி, நிறத்தை பார்த்து. ஆந்திராக்காரன் என்ன பண்றான், நம்மள தமிழரை பார்த்து அவன் ஒரு சொல்லால குத்துறான். நம்ம என்ன பண்றான், அவனை ஒரு சொல்லால குத்துறோம். அங்க இருக்கவன் நான் சொல்லுகளே சொல்ல விரும்பல. வடக்குல இருக்கவங்க என்னை பார்த்துட்டு ஒரு சொல்ல சொன்னாரு, அவரு மதராசின்னு சொல்ல விரும்பல, அந்த மாதிரி நம்மள செஞ்சுறாரு. நம்ம என்ன சொல்றோம், அங்க இருந்து வர்றவங்களை நம்ம பல சொல்றோம். நீங்க என்னென்ன சொல்லுகிறோம், என்னென்ன இதையெல்லாம் வழுக்கியும் வாயால் சொல்லாதேனுச்சு. வழுக்கி கூட கூறாமையா, வழுக்கி கூட இந்த இதை நம்ம இந்த மாதிரி ஒருத்தனை திட்டுறாங்க அப்படின்னா அது பரவிடும். தமிழ் மரபுகளையே எத்தனை மரபுக்கு நம்ம எவ்வளவு பேர் என்னென்ன பேரை சொல்லி அவங்களை எல்லாம் கொச்சைப்படுத்துகிறோம். யோசிச்சு பாருங்களேன், தாழ்ச்சி சொல்றோம். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புறேன், அங்கங்க இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. நம்மளால உழைக்க மாட்டேங்கிறான், வடக்குல இருந்து வர்றவன் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும், ஹோட்டலுக்கு போனா சரி, வீடு கட்டுறதுக்கு போனா சரி, எங்கேயும் அவன் தான் இருக்கான். அப்ப அத கத்துக்க அப்படிங்கிறதான் சொல்றாரு அவர். போட்டியாளர் இல்லை அவன், அவனிடம் நீ கத்துக்கிட்டு நீ முன்னேற பாருங்கிறார்.
இங்கே நான் சொல்ல வந்தது ஒரு மரபை நம்ம இது பண்றோம். அதிகாலை, அதாவது அந்த மரபினரை கருணாநிதி அவர்கள், கலைஞர் அவர்கள் அது சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதிகாலையில எழுகிறது ஏதோ ஒரு தியானம் மாதிரி. அவர் அதிகாலையில எழுவது, பத்திரிகையை படிப்பது, அவர் ஒரு தியானம் செய்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஒரு 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 ஒளியை மாத்திரம் பாக்குறதா அவர் சொல்றாரு. எத்தனை பேர் அதை படிச்சீங்களோ எனக்கு தெரியாது. சிலது நம்ம வராமே போயிடுது. நான் படித்தேன். அவர் சொல்றாரு, அங்கே உதயசூரியன் வருவதாக நான் நினைத்துக் கொள்கிறேன்கிறாரு. அந்த ஒளியை விளக்கேத்தி வச்சு பார்க்கலாம்னு சிலர் சொல்றாங்க. இவரு ஒளியை பார்க்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் தொடர்ந்து செயல்படுகிறாரு. இதையெல்லாம் சில மரபுகளை பார்த்து அவர் கத்துக்கிறாருங்கிறாரு. அவர் எழுதுறாரு. ஏன் அடுத்தவட குறை சொல்ற? அந்த மரபுல இருந்து ஆச்சாரம் அனுஷ்டானம்னு சொன்னா அவர்கள் விடியற்காலையில எழுந்து குளித்து முழுவதும் பொட்டிட்டு, நம்ம சில பேர்கள் என்ன பண்றாங்க, நைட்டிய கூட கலட்டாம ஒரு பரட்ட தலையோட திரியிறாங்க. ஆனால் எதை ஒப்பிட வேணும்? அந்த அதிகாலை எழுந்து புதிய உடையோடு ஏதோ ஒன்று பளிச்சுன்னு ஒரு பொட்டிட்டு ஏதோ தெரிந்ததை சொல்லிட்டு தொடர்கிறார்கள். இதையெல்லாம் நம்ம ஒப்பிடுதல் மேம்படுதலுக்குத்தான் அப்படிங்கிறார். தாழ்ச்சி சொல்றதற்கு இல்லை அப்படின்னு இந்த நூல் சொல்லுது. மைக்ரோசாப்ட் இதையெல்லாம் காட்டி இந்த நூல் பேசுது. அதற்கு ஒரே ஒரு குரலமத்தை நான் எடுத்து, அது எனக்கு கிடைச்ச குரல், வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கி செயல்னார். இவரு எல்லாவற்றையும் எண்ணி செய்க நான் சொல்றாரு. அவரு உனக்கு என்ன வழி, உன்னுடைய வேணும், உங்ககிட்ட என்னென்ன இருக்கு, உன்னுடைய துணைவர்கள் என்னென்னலாம் உதவுவாங்க, என்ன இடையூறெல்லாம் ஆராய்ந்து செய்யுங்கிறார். ஆராய்ந்து சொல்லுகிறார். ஒப்பிட்டு இகழாதே, நீ ஜெயிக்கணும். ஜெயிக்கிறது வாழ்க்கையில அடுத்த நடதில்லை, நீ ஜெயிக்கணுங்கிறதுதான் அந்த இந்த புத்தகம். இன்ஃபைனைட் ஜீம் சைமன் சினெக் இவரு இந்த ஒப்பிடுதலை நான் இந்த புத்தகத்துக்கு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது புகார் கூறாதே, புறங்கூறாதே. இது ரொம்ப முக்கியமான புத்தகம். இதுக்கு பேரு நோ கம்ப்ளைனிங் ரூல் அப்படின்னு இந்த புத்தகத்துக்கு பேரு. நோ கம்ப்ளைனிங் ரூல். இந்த புத்தகம் என்ன சொல்றது? ஜான் கார்டன், JON GORTON. இந்த புத்தகம் கம்ப்ளைனிங் அந்த கிரிட்டிசைசிங் அதுகளை பத்தி இது நெவர் கம்ப்ளைன் நெவர் கிரிட்டிசைஸ், அதாவது இந்த இத அவர் சொல்லிட்டே வர்றார். பணியிடங்களில் குறை கூறுவதை எடுத்து நேர்முறையான படிச்சூழலை உருவாக்கி நோக்கம் நிறைவேற்றிக் கொள்வது. இது ஒரு கதை மாதிரி சொல்றாங்க. இப்ப பல ஆங்கில நூல்கள்ல ஒரு கதை மாதிரியே சொல்றாங்க. அது நடந்ததாக இருக்கு, நடக்காததாக இருக்கும். இதுல ஒரு பெரிய நிறுவனம், அதுல போப் அப்படின்னு ஒரு நிர்வாகி வர்றாங்க. அந்த நிறுவனத்துடைய நிலை மிகச்சாகல அவரு சீஃபா வர்றாரு. போப்னு ஒரு லேடி வர்றாங்க. அங்க என்ன நடக்குதுன்னா, எல்லா டீமு அடுத்த டீமை குறை சொல்லுது. அங்க இருக்கவே எல்லாரும் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். கம்ப்ளைனிங் தான் அங்க இருக்கிறது. புகார் கூறாதேங்கிறது தான் இந்த புத்தகம். அந்த கம்ப்ளைனிங் தான் இங்க. இப்ப புகார் கூறாது, இந்த புறம் கூறுதல், புகார் சொல்லுதல், கம்ப்ளைண்ட் பண்றது, ரெண்டு விமர்சனத்தை அப்புறம் எடுத்துக்கிறேன், கம்ப்ளைண்ட் முடிச்சிடறேன். அப்ப அதுல அங்கே எதிர்மறை எண்ணங்கள், விமர்சனங்கள் இந்த குழுவின் ஆற்றலை குறைக்கின்றன சொல்றாங்க. இப்ப அந்த அம்மா பாக்குறாங்க, எல்லாரும் ஒரு குறையோட தான் இங்க இருக்க, ஒருத்தருக்கு நிறை இல்லை. என்ன பண்றது? அவங்க நோ கம்ப்ளைனிங் அப்படின்னு ஒரு நாள் கொண்டாடுறாங்க. கம்ப்ளைனிங் கிடையாது, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, புகார் யாரும் யாரை பத்தியும் சொல்லக்கூடாது.
சரி, நீ புகார் சொல்ல வந்தால் தீர்வோடுதான் வர வேண்டும். புகார் சொல்ல வர்றவன் எப்படி வரணுமா? 2 தீர்வோட வரணும். யாரு நீ புகார் சொல்லக்கூடாது. அப்படி புகார் சொன்னால் தீர்வோடு வாருங்கள். அவர் அதைத்தான் சொல்றாரு. நீ கம்ப்ளைண்ட் பண்ற போது தீர்வு இல்லாம சில பேரு புலம்பிக்கிட்டே இருப்பான். கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை. நீ என்ன பண்ண போற? டோன்ட் கர்ஸ் த டார்க்னஸ், லைட் எ கேண்டில்னாங்க. இங்கே இந்த புகார் கூறுதல்ல அந்த இதுதான் நடக்குது. அப்ப இவங்க 2 அத கொண்டாடுறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வருது. குறைவுடன் குறையுடன் தீர்வும் குறைந்தது 2 தீர்வு. யாரும் யாரை குறித்தையும் எங்கும் குறை சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு விரதம் வச்சுக்க சொல்றாங்க. 24 மணி நேரம். அத ஆத்தர் என்ன சொல்றாரு? வீடுகள்லையும் கடைப்பிடிங்கிறாரு. 24 மணி நேரம் ஒரு யார பற்றிய எங்கு குறை சொல்றது இல்ல, கண்டம் பண்றது இல்ல. இங்கே குறை சொல்லி இகழாதீங்கிறது தான் முக்கியம். குறை சொல்லி விமர்சிக்காதீங்கிறாங்க. டோன்ட் கண்டம் அண்ட் கிரிட்டிசைஸ் சொல்றாங்க. இப்ப இதற்கு திருக்குறள் நல்லா இது. இப்ப குறை கூறுறதுல நேரடியா குறை சொன்னா அது விமர்சனம் இல்லையா? ஒரு புகார் சொல்றான், கம்ப்ளைண்ட் பண்றான், அதை நேரடியா சொன்னா அதுக்கு பேர் என்ன? விமர்சனம். சரி, அதை மறைவா சொன்னா அது புறங்கூறுதல். நம்ம திருக்குறள் ரொம்ப அழகா அந்த புறங்கூறாமை அதிகாரம் 19வது அதிகாரம், நீ புறஞ்சொல்றதுக்கு செத்து போலாம்டாங்குது. புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தருமா. செத்து போறது எப்படிடா ஆக்கம் தருன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். 183வது குறள், புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறுமா. இது இந்த புத்தகத்தை படிக்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எப்படி அங்க எல்லாம் புறங்குறிக்கிட்டே தெரிஞ்சாங்க. இவன் இல்லாம போயிருந்தா அது நல்லாதான் இருந்திருக்கும். அந்த சாதல் அறங்கூறும்னு எப்படி திருக்குறள் சொல்லுது? நீ புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும்னு எப்படி சொல்லு? ஆக்கம் தரும்னு எப்படி சொல்லுது? அதுக்கு இந்த ஹோப்புடைய அந்த ஆபீஸ் நிகழ்வே சொல்லுது. அப்ப எங்கே ஒரு இடத்துல புறங்கூறாம தீர்வை நோக்கி செல்கிறார்களோ அங்கே என்ன நடக்குது? ஆக்கம் வருது. அறங்கூறான் அல்ல செய்யினும் 181. அதான் புறங்கூறாமையில் ஆரம்பம். அறங்கூறான் அறமெல்லாம் பண்ண வேண்டாம், அல்ல செய்யினும் அவன் கெடுதலே செஞ்சாலும் ஒருவன் புறங்கூறாமை என்றால் இனிது. புறங்கூறாமை இருக்கிறது இனிது. எப்படி எல்லாம் யாருக்கெல்லாம் இனிது? அடுத்த புத்தகத்துல சாக்ரட்டிஸுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறாங்க. அது அடுத்த புத்தகத்துல தான் வருது. ஆனா இப்ப நினைப்பு வந்துருச்சு. சாக்ரட்டிஸ்ட ஒருத்தன் உங்களுக்கு எல்லாரும் கேட்டதுதான், நான் பேசுறதுலாம் எல்லாரும் கேட்டதுதான், அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி நானா சொல்றேன். சாக்ரட்டிஸ்ட உன் நண்பனை பத்தி நான் ஒண்ணு சொல்லணும்னு சொன்னாலும் சாக்ரட்டிஸ் கேட்டாராம், அது நீனே பார்த்த உண்மையான்னு கேட்டாராம். இல்ல யாரோ சொன்னது அப்படின்னாராம். அப்ப அது சொல்ல வேண்டான. அடுத்தது கேட்டாரா, அது எனக்கு ஏதாவது நன்மையோ அல்லது இங்கு இருப்பவர்களுக்கு ஏதாவது நன்மையோ விளைவிக்குமான்னு கேட்டாராம். உண்மையா நன்மையானா அது தெரியாது, அதெல்லாம் உண்மையா இல்லைன்னாராம். மூன்றாவது, இது தேவையா சொல்லணுமா? எத்தனைலாம் சொல்லுது இந்த வாட்ஸ்அப் கொட்டுதே, எதையெல்லாம் சொல்லுது, எத்தனை புறம் கூறுது. என்னைக்கோ செத்தவனுடைய அந்த புறத்தை இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளது சில பாக்குறோம் சிலவைகள்ல ஏன்னா அந்த கேப்ஷன் அப்படி இருக்கு, கடைசியில அதுல ஒண்ணும் இருக்காது. அப்படியெல்லாம் பார்த்து அந்த புறங்கூறுதல் தான் இது பூராமே. எத்தனை வாழ்க்கையை இந்த புறங்கூறி அழிச்சிருக்காங்க, அலர் தூத்தி அழிச்சிருக்காங்க.
ஒன்றுமில்லாத உறவை சொல்லி எத்தனை பேரை வாழ்க்கையை மனக்காயம் இது. அப்ப அவன் சொல்றவன் செத்து போனா இனிதுனாரு. திருக்குறள் சொல்ல முடியாது. இந்த நிலம் சுமப்பது வம்புனுச்சு. அவனை இந்த நிலம் வச்சிருக்கே, அது நிலத்தினுடைய பெருமை, அந்த பொறுமை இருக்கே அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப இந்த இது அதுல ஒரு முக்கிய தன் வழியுள்ளும் திறந்தறிந்து கூறப்படும். நீ பிறன் பழி சொல்றியே, உன்னுடைய பழிய எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்க, அவன்லாம் சொல்லுவான்ல அப்படின்னு கேட்டார். கடைசி குறள் தான் முடிக்கிறாரு. ஏதிலார் குற்றம் போல தன் குற்றம் காண்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. எதிலார் குற்றம் போல அடுத்தவனை குறை பார்க்கறியே, உன்னுடைய குறைய பார்த்து அதை திருத்திக்கிட்டா. அதைத்தான் இந்த புத்தகமே சொல்லுது. நோ கம்ப்ளைனிங் ரூல் அதைத்தான் சொல்லுது. தீர்வுதான், தீர்வை நோக்கி தான் சொல்லி கொண்டுகிட்டு போறது. அதுல நிறைய அந்த தலைவர், நான் நிறைய இதுல சொல்லிட்டேன், நிறைய குறை கூறுவது ஒரு பழக்கமாக மாறிவிடும் அப்படிங்கிறாங்க. குறையை சொல்றதுதான். அப்ப தொடர்ந்து குறை கூறினால் மனமும் சூழலும் எதிர்மறையாக மாறும். பிரச்சனை அல்ல, தீர்வை நோக்கி செல்ல வேண்டும். நன்றி உணவை வளர்த்துக் கொள்ளுங்கள். இதுக்கு அவங்க சொல்ற முக்கியமான விஷயம், நன்றி உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஏன் திருக்குறள் தான் அதுக்கு சொல்லுது. ஒன்றென்ன என்ன செய்தனும் அவர் அவர் செய்த நன்று உள்ள கெடும். ஒன்றென்ன என்ன செய்யணும் என்ன இருக்கு, ஒன்னே ஒண்ணு நல்லது செஞ்சிருந்தான்னா அதை நினைச்சீனா நீ அவனை குறை சொல்ல மாட்ட அப்படிங்கிறது மாதிரி நம்ம திருக்குறள் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வழி சொல்லியிருக்கு. இதுல இவரு எல்லாருக்கும் தெரிந்த E+R = O அப்படின்னு ஒண்ணு சொல்றார். ஈவெண்ட், ஈக்கு ஈவெண்ட், பிளஸ் ஆருக்கு ரெஸ்பான்ஸ், ஓவுக்கு அவுட்கம். என்ன? E+R = O. அப்ப அதுக்கு நான் அந்த கதையை திருப்பி சொன்னா எல்லாரும் அடிக்க வருவீங்க, நிறைய தவணை சொல்லிட்டேன். இந்த 90-10 ரூல் காஃபி கதை நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். காஃபியை கொண்டாந்து மனைவி வச்சாங்க, அத பையன் கொட்டிட்டான். இதுல என்ன இது, அவர் என்ன சொன்னாரு, உள்ள என்ன பண்ணி கிளிக்கிறீங்க, என் கையில கொடுத்துருக்கலாமேன்னாரு. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க என்ன எழுதி கிளிக்கிறீங்க, நீங்க குடிச்சிட்டு எழுதியிருக்கலாமே. நாங்க பையன் என்ன சொன்னா, ஓரமா வச்சீங்க, நடுவுல வைக்கிறதுன்னு சொன்னோம். இப்ப நிகழ்ந்தது ஈவெண்ட், அதற்கு இவர்கள் துலங்கியதுதான் இப்ப பிரச்சனை, ரியாக்ஷன் தான் பிரச்சனை. இதையே மாற்றி சொல்கிற போது சொர்க்கம் உருவாகுதுன்னு சொல்றோம். அவர் என்ன சொன்னாரு, காஃபி எவ்வளவு மனமா இருந்தது, கெட்டியா இருந்தது, ஆவி பறக்க இருந்தது, நான் குடிச்சிட்டு எழுதியிருக்கலான்னாரு. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, கொஞ்ச நேரம் நான் கூட இருந்திருக்கலாங்க, நான் என்னங்க பெருசா பண்ணேன். பையன் என்ன சொன்னான், நான் தான் கவனமா இருந்திருக்கணும் அப்படின்னா. இங்கே அந்த ரியாக்ஷன் அவர் சொல்றாருல, அவுட்கமே மாறுதுங்கிறாங்க. இந்த குறை சொல்லுவதற்கு பதிலாக, குற்றம் சொல்வதற்கு, அடுத்தவனை பிளேம் பண்றதுக்கு பதிலாக நாம் நம்மை உயர்த்தி கொள்வதுதான் அந்த முக்கியமாக நான் இங்க பார்க்கிறேன். அப்போ இருப்பதை மதிக்கிற போது செயல்திறன் கொடுக்கிறது, இவ்வளவு சொல்றாரு. யாரும் யாரை குறித்தும் அந்த குறை கூறுதல், அது மாதிரி கிரிட்டிசிசம், ஆக்கப்பூர்வமான கிரிட்டிசிசம், அதாவது விமர்சனம் அப்படிங்கறத இங்க ஒன்று சொல்றாங்க. இதுக்கு 2 குறளை நான் நினைச்சேன். அதாவது ஒன்று, அது நேரடியாக சொல்லுகிற போது, அது யார்கிட்ட, இப்ப இந்த கூறுதல் எதை, எங்கு, எவரிடம், எவ்வாறு கூறணும், ஹவ். இப்ப ஒவ்வொன்றுக்கு அந்த இடத்துக்கு தகுந்தபடி கூறுறதுல மாறு. இப்ப நண்பன்கிட்ட கூடுற போது மறைவாக அவங்கிட்ட என்ன சொல்லலாம், இத இடிப்பார் இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடுமுனுச்சு.
அப்ப எனக்கு உடுக்க இழந்தவன் கை போலாங்கன் இடுக்கன் களைவதாம் நட்பு சொல்ற போது அந்த நட்பு இடிச்சுதான் சொல்லணும். அப்ப அவன் சொல்லாட்டி, அதாவது நகுதல் பொருட்டன்று நட்பு, நகுதல் பொருட்டன்று நட்பு மிகுதிக்கண் இடித்தல் பொருட்டுச்சது. அப்ப விமர்சனம் ஆக்கப்பூர்வமான விமர்சனம் ஒத்துக்கலாம். அழிவுபூர்வமான விமர்சனம்ங்கிற போது அங்கே 2 சொல்கிறார்கள். ஒன்று, என் மீது நான் வளர்ந்திருக்கிறேன் அதனால பொறாமை என்று சொல்றாங்க. சரியான விமர்சனமா இருந்தா ஏற்றுக்கொண்டு திருத்திக் கொள்வது நல்லதுங்கிறாங்க விமர்சனங்களை பத்தி. ஆனாலும் அந்த விமர்சனம் அப்ப 3வது நான் எடுத்துக்கிட்டேன் புத்தகம். இதுல குடும்பத்தில் குறைகளை விட பாராட்டுக்களை சொல்லுங்க, கொன்றென்ன என்ன சொல்லி குறை கூறுவதை நிறுத்தி தீர்வை தொடங்குங்கள் அப்படிலாம் இந்த நூல் முடியுது. அடுத்தது எல்லாருக்கும் தெரிந்த நூலு, அதை சொல்லி அதை சுருக்கமாவே சொல்லி என்னுடைய உரையை குறித்து முடிக்கலாம் நினைக்கிறேன். எனக்கு கிடையாது. இது 1936 எடுத்து எழுதுது. நான் 2008 2019 எழுதின நூல்களை பத்தி முதல்ல பேசு. 2022 ஒரு நூல் பின்னாடி பேசுற நூல் இந்த மைக்ரோசாஃப்ட் அந்த சொன்ன முதல் நூல். இது 1936 வந்தது. இது ஒவ்வொருவரும் பலமுறை படித்திருக்கிறோம், ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கு, ஆனாலும் படிக்காம வச்சிருக்கிறோம் பலர். இது டேல் கார்னகியுடைய புத்தகம். என்ன புத்தகம்? How to win friends and influence people. அவரு இந்த கூறுதலை சொல்றாரு. கூறாமைய பேசணும், எதை கூறுதல் என்ன சொல்றாரு? Don't criticize, condemn or compare. விமர்சிக்காதே, கண்டிக்காதே, புறம் கூறாதே. எப்படியா? முட்டாள்கள் எவரும் விமர்சிக்கலாம், முட்டாள்கள் எவரும் விமர்சிக்கலாம், கண்டிக்கலாம், புகார் கூறலாம். ஆனால் புரிந்து கொள்வதற்கும் மன்னிப்பதற்கும் தனித்த குணமும் சுய கட்டுப்பாடும் தேவைங்கிறார். அதாவது யாருமாலும் விமர்சனம் பண்ணலாம், ஆனால் பொறுப்பில்லாதவன் தான் விமர்சனம் பண்றான். பொறுப்பில்லாதவன் தான் விமர்சனம்னா புறங்கூறாங்கிறதா முக்கியமா சார். புறங்கூறது யாரு? பொறுப்பில்ல, அவனுக்கு என்ன, அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போறான். அதை பத்தி வேற ஒருத்தல்ல பாடுபட போறான், அலர்வுற்றுதல் நாரி. அப்ப என்ன சொல்றாரு? விமர்சனம் மனிதர்களை மாற்றாது, எதிர்ப்பை உருவாக்கும். உண்மையான பாராட்டை கூறி பழகுங்கள். இதுதான் அவர் சொல்றார். மனிதர்கள் அங்கீகாரத்துக்கும் பாராட்டுக்கும் ஏங்குகிறார்கள், புறக்கணிப்புக்கு அஞ்சுகிறார்கள். என்ன பாராட்டு வேணும்? உண்மையான பாராட்டு வேணும். அவர் சொல்றது உண்மையான மதிப்பு வேணும். பாராட்டுக்கு அவரை இதே நம்ம குரலையே அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு வார்த்தையை நான் பார்க்கிறேன். பாராட்டுக்கு இந்த நக்கலுக்கு கிண்டலுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? உண்மைதான் வித்தியாசமா? இல்லாத கூறனா இதுக்கு ஒரு கதை சொல்லுவேன், உண்மை அவங்க ரொம்ப நல்லா சமைச்சு வைப்பாங்களாம், இவர் ஒன்னோட சொல்ல மாட்டாராம். அந்த உண்மை அவங்க ஒரு நாள் இவர் பாராட்டுவோம் நினைச்சிட்டு சாப்பாடு நல்லா இருக்குன்னா அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்களாம். ரசமும் பொரியலும் சிறப்பா இருக்குனாராம். அந்த அம்மா கூட அழுக ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவர் ஏமா அழுகிறாயின்னு கேட்டாராம். அவங்க சொன்னாங்களாம், தினம் நான் உங்களுக்கு தான் வடிச்சு கொட்டினேன், எனக்கு கொஞ்சம் தலைவலி, இந்த ரசமும் பொரியலும் அடுத்த வீட்டுல இருந்து வாங்கியாந்து வச்சேன் அப்படின்னாங்களாம். இங்கே அந்த பாராட்டுல இவருக்கு அறியாமையால உண்மை இல்லை. இங்க பாராட்டுல அவங்களே சமைச்சது இருந்தா அந்த பாராட்டை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. உண்மை அவர் என்ன சொல்றாரு? அந்த ஒரு வரி சொல்றாரு, உண்மையான பாராட்டை வழங்குங்கள், பிறரில் உண்மையான ஆர்வம் காட்டுங்கள், புன்னகையுடன் பழகுங்கள், பெயரை நினைவில் வைத்து அழையுங்கள், நல்ல கேட்பவராக இருங்கள், பிறர் கருத்தை மதியுங்கள்,
மரியாதை கொடுத்தால் மரியாதை கிடைக்கும். உறவுகள் நான் கண்ணாடி மாதிரிங்கிறாங்க. ரெசிப்ரோக்கல் தான் அது. நீ மதிச்சியா? என்ன ஒரு பையன் மதிக்கலைன்னா நீ மதிச்சியா? அன்றைக்கு கூட சொன்னேன், எனக்கு சரியான நண்பர்கள் அமையலைன்னா நான் பழகல, அப்படிதான் அர்த்தம். குறை என் மீது தான். அப்ப உடுக்கையில் இருந்தவன் கை போல உதவ வருகிற நண்பர் இல்லை என்று நான் அன்னைக்கு பேசுறேன். அதுல ஏதோ ஒரு இடத்துல நம்ம கலந்துரையாடல. அப்ப என்ன பொருள்? நான் நடந்துக்கல, ரெசிப்ரோக்கல் தான். அப்ப மனிதர்களை மதியுங்கள், அவர்களை புரிந்து கொள்ளுங்கள், உண்மையான அன்பும் மரியாதையும் காட்டுங்கள். அப்பொழுது உங்கள் செல்வாக்குத்தன்மை கூடும். அதான் இன்ஃபுளுயன்ஸ் பீப்புள். இந்த கண்ட இதுக்கெல்லாம் நிறைய பேசுறாரு, விமர்சிக்கிறத பத்தி சொல்றாரு. அப்ப நாக்கு இந்த உண்மையோடு இருக்கு. அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லின்னு நமக்கு திருக்குறள் சொல்லி கொடுக்குது. அல்லவை தேய என்ன பெருகுமா? அறம் பெருகும். அதைத்தான் இந்த இவர் பிரதிபலிக்கிறாரு. அந்த சரியான வரி நான் எழுதி வச்சேன், இங்க இருக்கு அங்கீகாரத்துக்கு. அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லின். அப்ப கூறுதல் எது? பாராட்டுதல் கூறுதல், இனிமை கூறுதல், நன்றி கூறுதல். கூறாமைய பத்திரிகள் பூரா பேசிட்டாங்க, கூறுதலும் பேசணும்ல, அதுக்காக சொன்னேன். அப்ப அல்லவை தேய அறம் பெருகும் நாடி, ஒவ்வொருத்தரையும் ஒரு நல்லது இருக்கு, அத நாடி இனிமையாக சொன்னால் என்னவா? அல்லவை தேய அறம் பெருகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு நீதிநெறி விளக்க பாடலை சொல்லி, எனக்கு பிடித்தமான பாடல் சொல்லுகிறேன். இந்த ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புளுடைய புதல். பிறரால் பெருஞ்சுட்டு வேண்டுவான். நம்மள எல்லாரும் புகழணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுவும் பெருஞ்சுட்டு வேண்டுவான் மறவாதே நோற்பது ஒன்று உண்டு. இந்த கூறாமையை முழுவதும் இதுல சேர்ந்தது. அவன் மறக்காம உன்னை செய்யணுமா? நோன்பு மாதிரி. மறவாதே நோற்பது ஒன்று உண்டு, பிறர் சீரெல்லாம் தூற்றி, பிறருடைய பெருமையை எல்லாம் எல்லா இடத்துலயும் சொல்லணுமா? சீரெல்லாம் தூற்றி சிறுமை புறம் காத்து, இத ஒருத்தரையும் சொல்லாதேங்க. சிறுமைய காத்து அதை நீக்கிறதுக்கு அவனுக்கிட்டதான் வழி சொல்லணும். தீர்வுதான் அவனுக்கிட்டதான் காமிக்கணும். ஊரு பூரா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப உனக்கு ஒரு இதுவே விளையாதுங்கிறாரு நம்ம இவரே. உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அமையாது, உனக்கு நன்மை விளையாது, அறம் விளையாது, நோக்கம் விளையாது. பிறரால் பெருஞ்சுட்டு வேண்டுவான் மறவாதே நோற்பது ஒன்று உண்டு, பிறர் சீரெல்லாம் தூற்றி, எல்லா இடத்துலையும் சொல்ற. சிறுமை புறம் காத்து, யார் யாருக்கும் நன்மை சொல்ல, ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையை சொல்லணும், கூறணும். புறம் கூறதுல தவிர்க்கணும், விமர்சனத்தை தவிர்க்கணும். அப்ப இன்றைக்கு நான் கூறியதை ஒரு சேர்த்து ஒன்றாக சொல்வதாக இருந்தால், இந்த நீதிநெறி விளக்கு பாடலை போதும். இதுல 3 நூல்களை புறங்கூறாமை தான் நம்ம சொல்ல வந்தோம். அதுல பொய் கூறாமை இருக்கு, அப்புறம் பயிரில சொல்லாமை இருக்கு. இதெல்லாம் கிளையில வருது. 3 நூல்களை எடுத்துக்கிட்டோம். முதல் நூலு நோ கம்ப்ளைனிங் ரூல். இது 2வது நூல். புகார் கூறாதே புறங்கூறாதே, ஜான் கார்டன் அப்படிங்கிறவர் எழுதினது. அவரு ஒரு ஹோப் அப்படிங்கிற ஒரு கதை மாதிரி வச்சு, அந்த பெரிய நிறுவனத்துல எல்லாரும் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே தெரிஞ்சாங்க. அதனால அதனுடைய இதுவே பாதிக்கப்பட்டு நஷ்டத்துக்கு போக வேண்டியது இருந்தது. அவங்க பார்த்து நோ கம்ப்ளைனிங் ரூல்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது புகார் கூறுவது வரப்போது தீர்வோடு வாருங்கள்னு சொன்னாங்க அப்படிங்கிறது அந்த நூல். அப்ப தீர்வை நோக்கித்தான் நம்ம இருக்கணும். எப்படியே புகார் கூறி எல்லாரையும் புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தல் கூடாதுங்கிறது அது சொல்லுது. அடுத்த நூலு த இன்ஃபைனைட் கேம். நமது வாழ்வு முடிவில்லாது தொடர்வது, தொழில் தொடர்வது, நமது ஆரோக்கியம்
தொடர்வது. அதற்கு என்ன பண்ணலாம்? அதுக்குதான் அந்த எவனையும் இகழ வேண்டாம். இந்த வாழ்க்கை அவரவரானக்கான வாழ்க்கை. அவரவர் ஸ்டேஜ்ல வாழ்கிறோம். இதுல கம்பேரே பண்ண வேண்டாம். கம்பேர் பண்ற போது என்ன வருது? ஒப்பிட்டு தாழ்ச்சி சொல்லுகிறது. நிறம் தாழ்ச்சி, அந்த குலம் தாழ்ச்சி, என்னென்னமோ தாழ்ச்சி சொல்றோம். அந்த தாழ்ச்சி சொல்லல் பாவம். உலக நீதி சொல்லுது, குற்றம் ஒன்றும் பாராட்டி தெரிய வேண்டாம், மனையாழை குற்றம் ஒன்றும் சொல்ல வேண்டாம்னு சொல்லுது. யார குற்றம் சொல்லாததுனால மனையாழை குற்றம் சொல்லு, புறம் சொல்ல வேண்டாம்னே எழுதுறாங்க. அப்ப இதுல என்ன நம்ம சொல்றோம்? அப்ப கம்பேர் பண்ற போது மனசுல ஒரு தாழ்வு உணர்ச்சி வருது. அது நமக்கு இங்கே போட்டி இல்லை. போட்டி என்ன இருக்குன்னா, நமக்கு நாம் தான் இன்றைய என்னை விட நேற்றைய என்னை விட நான் இன்று மேம்பட்டிருக்கணும். நாளைக்கு நான் மேம்படுவதற்கு இன்று நான் செயலாற்றணும். அப்ப இந்த தொடர் வாழ்க்கையில இந்த வெற்றி தான், இதுதான் வெற்றின்னு அந்த புத்தகம் சொல்லுது. அந்த வழியை நம்ம நிறைய பேசிட்டோம். அவங்க மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை பத்தியும் சொல்றாங்க. மூன்றாவது டேல் கார்னியுடைய புத்தகம் சொல்றோம். மனிதர்கள் பாராட்டுக்கும் அங்கீகாரத்துக்கும் இயங்குகிறார்கள், அதை வழங்குங்கள், நன்றி கூறுங்கள், பாசிட்டிவ் ஒரு எனர்ஜியை நம்ம படப்போம் அப்படிங்கிற செய்தியை உங்களோட பகிர்ந்து கொண்டு இதுவரை இதை மிக அருமையாக கேட்ட என்னுடைய இனிய நண்பர்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். உங்களுடைய மேலான கருத்துக்களை வரவேற்கிறேன். நன்றி. கைதரலாம் சார். அருமை சார். 3 பாயிண்ட் மேஜரா சொல்லியிருக்கீங்க. கூறாமை அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லிட்டு டோன்ட் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்றது அருமையான ஒரு உதாரணம் கொடுத்தீங்க. மைக்ரோசாஃப்ட்டுக்கும் ஆப்பிளுக்கும் ஒரு நல்ல உதாரணம் கொடுத்தீங்க. கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. உண்மை, இதெல்லாம் எல்லாருமே இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு பழக்கம் தானே. கம்பேர் பண்றதும், கம்ப்ளைண்ட் பண்றதும், கிரிட்டிசைஸ் பண்றதும் எல்லாமே எல்லாருக்கிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாராவது ஏதாச்சும் ஒன்று ஒருத்தர்கிட்ட இருக்கும். அதுக்கு உதாரணம் பல விஷயங்கள் சொன்னீங்க. மகிழ்ச்சி. நல்ல கருத்துக்களை, அருமையான கருத்துக்களை சொன்னீங்க. ஒவ்வொருத்தரும் இப்போ நம்ம பேசுவோம், கம்ப்ளைண்ட் எது இருக்கு, எங்கெல்லாம் கம்பேர் பண்றோம், எங்கெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றோம் அப்படின்றத அனுபவங்களை நம்ம பேசுவோம். இப்போ மகிழ்ச்சி. நம்ம இவர் நடராஜ் சார் சொல்ல வர்றாரு. கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா சார்? இல்ல, சீக்கிரமா போகணும். அதுதான் நல்ல ஒரு டாபிக் வினதீர் தான் சார். இந்த ராயல் அந்த புகழ்ல இருப்பாங்க, ஃபேமஸ் பீப்புள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல இந்த எலிசபெத் மகாராணி இந்த இது என்னன்னா, நோ கம்ப்ளைண்ட் நோ எக்ஸ்பிளைன். கம்ப்ளைண்ட் பண்ணு சொல்றது பீப்புளா விமர்சிக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் விமர்சனம் பத்திரிகை முழுதும். ஆனா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. அதான் அவன் அதுல அவர் என்ன சொல்றது, கெட்டுத்தனமோ என்று சொல்லி. ஆனா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் மாறி கம்ப்ளைனிங். மற்ற விமர்சனம் பண்றதுக்கு காரணமே ஃப்ரீ வில்ன்னு தானே எல்லாரும் நினைக்கிறாங்க. ஐ ஹவ் காட் அ ஃப்ரீ வில். அதுக்காக நீங்க விமர்சிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி நேரடியாக சொல்றது நல்ல, மறைமுகமாக சொல்லிகளை தான் பிரச்சனை வருது. ஆனா இந்த தீர்ப்பு அளிக்கிறது, இந்த நீங்க சொல்லியல புறம் கூறாம சொல்லியல தீர்ப்பு அளிக்காம இருக்கிறதே நல்லதுதான். ஆனா ஒப்பிடாம இருக்க முடியுமா? வாழ்க்கையில நீங்கள் இப்ப பார்த்தாலும் ஒப்பிடத்தான் செய்யும் மனம். ஆனா ஒப்பிடைகளை நீங்க மதிப்பீடு செய்யக்கூடாது. ஒப்பிட்டுட்டு இந்த சில உலகங்களுக்கு இந்த மேகசீன்ல வேற மேல என்ன மேக் த டிஃபரன்சஸ் சொல்லி அந்த ஒரு இது மாதிரி ஒரு காம்படிஷன் மாதிரி, அப்படி ஒப்பிடலன்னு நீங்க மதிப்பிட்டு தான் தீர்ப்பளிக்குவீங்க. மதிப்பிடாம நீங்க கம்ப்யூட்டர் அதில் நாங்கள் யோசனை இருக்குமென்னா எடுக்கலாம். மற்ற இந்த நல்ல செய்தி இந்த 3 நீங்க 3C சொன்னீங்க, நான் 3A தமிழ்ல தான் ஏ. அதாவது நான் அது வேற விதமா கேட்டேன். ஒரு செய்த செய்தியில் வரையக்கல, நீங்க சொல்ற செய்தி என்ன மாதிரி செய்தி, நல்ல செய்தியா கூடாத செய்தியாண்டேக்கல, கூடாத செய்தியாண்டா அப்படியா, என்ன சார்ந்ததாண்ட இல்லைன்றாரா. அப்ப எனக்கு ஏதாவது பயன் இருக்கா இல்லைன்னா அப்படின்னா எனக்கு சொல்ல வேணாம்.
என்று சொன்னா எல்லாரும் வந்து செய்தி சொல்ல வர்றது கூடாத செய்தி தானே சொல்ல வருவாங்க. நல்ல செய்தி சொன்னா பரவாயில்லை. அதுதான் அந்த 3A என்று நான் தமிழ்ல ஆனான்னு சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரி கிரிட்டிசைஸ், கம்பேர், கண்டெம், கம்ப்ளைண்ட் சொல்றது புகார் என்ற முறையில. ஆனா இது மனித இயல்பு இல்லையா? எப்ப பார்த்தாலும் சில பேர் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள அளவா நித்திர வராது. அது அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. இனிமே நான் சீக்கிரமா போகணும். அருமையான ஒரு பேச்சு. மிக்க நன்றி ஐயா. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க வந்து கலந்துக்கிட்டே பெரிய விஷயம். உங்களுக்கு நேரம் இருந்தால் நிச்சயமா இருப்பீங்கன்றது தெரியும். மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. நன்றி. மாலதேவ் சார் வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது சார். இது வந்து ஒரு அறத்தோட வாழணும் அப்படின்றதான் நான் எடுத்துக்கிறேன். நீ வந்து கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்க்காத, எதையும் உனக்குன்னு ஒரு அடையாளத்தை நீ உருவாக்கு. அதுக்காக நீ மத்தவங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்காத. நீ உனக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கினா ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து மேல வந்துடலாம் அப்படின்றதுதான் நான் நினைச்சுக்கிட்டேன். ஒப்பிட்டு பார்க்காத, அப்போ முன்னேறலாம் அப்படின்னு நினைச்சேன். புறம்புறாத, நீ புறம்பூர்னா அது நல்லது இல்ல, தப்பு பண்ற அப்படின்றதுதான். நீ வந்து ஒருத்தர்கிட்ட உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ குடும்பத்திலயோ நீ வந்து புறம் கூறிக்கிட்டே இருந்தீன்னா அதனால உன்னோட நல்ல மதிப்பை நீ இழக்குற. அது மாதிரி நீ செய்யாத, அது செய்யாத அப்படின்றதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ அதை விட அவங்க புறம் கூறதை விட அவங்க கிட்ட பேசி அவங்க என்ன தப்பு பண்றாங்க அப்படின்றத திருத்த பாரு. அதுதான் வந்து ஒரு நல்ல மனுஷனுக்கு அடையாளம். அதுதான் நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து விமர்சிக்காத, அவங்க என்ன பண்றாங்கன்றத அவங்கள சொல்லி அதையும் திருத்தப்பாரு. இது எல்லாமே வந்து அந்த திருக்குறள்ல அழுக்காறு அவாவைகளி இன்னாசொல் நான்கும் அந்த திருக்குறள்ல வந்தது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த 3Cயும் அவர் அந்த புக்கா எழுதியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அது என்ன திருக்குறள்னா, அழுக்காறு அவாவைகளி இன்னாசொல் நான்கும் இழுக்காறு ஏன் அந்த திருக்குறளோட நான் இத கம்பேர் பண்ணி பாக்குறேன் சார். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார். நீங்க வாழ்க்கை வந்து முடிவில்லாத ஒரு விளையாட்டு அப்படின்னு ஆரம்பிச்சீங்கல்ல, எங்களை எல்லாரையும் கொஸ்டின் கேட்டீங்க. எங்களுக்கு யாருக்கும் அது தோணல. அது அதே மாதிரி தொழில், கல்வி எல்லாமே சொன்னீங்க. எல்லாத்துக்குமே வந்து எதிரில விளையாடுறவரு இல்ல அப்படின்ட்டு தான் தொடங்குனீங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப நாள் கழிச்சு நீங்க இதை பேசுனீங்க. ரொம்ப அருமையா இருந்தது சார். தேங்க்யூ சார். இது எல்லாமே நீங்க சொன்ன அருமையான குரல். அந்த அழுக்காறு வெகுளி இதுலதான் பறக்குது. காமம் இதுலதான். இது பூராமே நம்ம புறங்கூறினோம்னா நம்ம அழுக்காறுதான் சொல்றோம்னு தான் வர்றாரு. அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது தான் சொல்றாரு. அருமையான கருத்து. நன்றி. வாங்க சார், நாராயண் சார் வாங்க. சிறப்பு சார், மிகச் சிறப்பு. அதாவது என்ன சொல்லலாம், இப்பெல்லாம் நான் வந்து பல விஷயங்கள் பழகி கொண்டிருக்கிற விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. அதாவது கோர்ஸ் இத்தனை வயசுக்கு அப்புறம் அது பழகக்கூடாது, இருந்தாலும் இப்போ பழகிறமே அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி. என்ன எனக்கு ஒரு நிறைய உங்களுடைய வாய்ஸ் வந்து எனக்கு ஸ்டீபன் சார்ட்ட ஒரு கேள்வி இருக்குது சொல்கிறதுக்கு முன்னாடி. இந்த நிறைய இப்போ ஐ மீன் நிறைய இடத்துல வந்து ஆடியோ வந்து பிச்சு பிச்சு வந்தது. நம்ம ரெக்கார்டிங்கில் கரெக்டாக இருக்குமா? இல்ல, எனக்கு ஓரளவுக்கு ஒரு 98% ஓரளவுக்கு கேட்டது கிளியரா எனக்கு சவுண்டு. அதனால சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில இடத்துல இன்டர்நெட் பிரச்சனை வந்தது, அது கேட்டாதான் தெரியும். சரி, ரைட்டு. எனியோ, அதாவது டேக் ஹோம் மெசேஜ் எனக்கு இதில் இந்த 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 உரையில் வந்து நான் டேக் ஹோம் மெசேஜ்னு நான் இது வரைக்கும் கேட்காத ஒரு விஷயம். புகார்னு பண்ணுறியா, தீர்வோடு வா. ரொம்ப அற்புதமான வார்த்தை. அதாவது உனக்கு தீர்வு இல்லைன்னா புகார் சொல்லாத. அதை வந்து சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு சார். உண்மையாகவே அது வந்து ஒரு அற்புதமான ஒரு, அதாவது இந்த இந்த கம்ப்ளைண்ட்டு, கிரிட்டிசைஸ் இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறதுல அது சம்பந்தமாக வந்து ஒரு அற்புதமான ஒரு சொற்றொடர் வந்து கிடச்சிருக்கு. புகார் தெரிவிக்கிறியா, தீர்வு ஓடுவா. இதுதான் வந்து இல்லை 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 நான் எனக்கு இல்லை நமக்கு எடுத்துக்கிறோம் சார். அதாவது நான் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லலை. நான் நமக்கு எடுத்துக்கிறேன். நான் அடுத்தவருக்கு நீ கம்பேரு, கிரிட்டிசைஸு, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் எங்கே போய் சொல்கிறது? நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து இதை டேக் ஹோம் மெசேஜாக எடுத்துக்கிறேன். நான் உண்மையாகவே ஒரு இது வரைக்கும் நான் ஒரு கேட்காத ஒரு சொற்றொடர் அது. புகார் அப்படிங்கும்போது
தீர்வோடு வா அப்படிங்கிறது இது தனிப்பட்ட முறை. நான் புகாருங்கிறது சோஷியல் கம்ப்ளைண்ட்ஸை பற்றி சொல்லலை. நம்ம தனிப்பட்ட வாழ்வில் ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு தீர்வோடு இருந்தால் தான் புகாருங்கிறது ரொம்ப அற்புதம். அது திருக்குறள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த 19ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் சொன்னதே பயனில சொல்லாமே தான். அதை சொல்கிறதே பயனில சொல்லாமே தான். அதுக்கு அடுத்ததை வந்து அதை விளக்குறாரு. ஆமா. அவருக்கு மிஞ்சிய ஆள் கிடையாது. நம்ம அதை படிச்சு, அதாவது அவர் இவர் இலங்கை ஜெயராஜ் சொல்ற திருக்குறளை படிக்கிறது முக்கியம் கிடையாது, திருக்குறளை வாழணும் நம்ம அப்படின்னு. அதாவது மாலையை சொல்ற மாதிரி அந்த 4 பொண்ணுங்கள் அழுக்கார அவாவைகளை என்ன சொல் நான்குங்கிற அந்த குறள் வந்து அது எங்க போனாலும் வந்து அங்க போய் நிற்கிறது. நம்ம எதை போய் சொன்னாலும் அதுல போய் நிற்கும். ரொம்ப ஒரு நட்ஷல்ல வந்து இந்த புத்தகங்களை பத்தி சொன்னீங்க சார். அதை கொஞ்சம் இதுல போடுங்க. சரியா கேட்கல எனக்கு. அதனால வந்து குரூப்ல போடுங்க அந்த புத்தகத்தை பத்தி. போட்டேன். நீங்க டைப் பண்ணி போடுங்க சார். கரெக்ட் டைப் பண்ணி போடுங்க நீங்க. ஏன்னா பல சொற்றொடர்கள் வந்து எனக்கு சரியா வந்து வாங்கிக்க முடியல பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட். ஓகே, பட் இருந்தாலும் இந்த முக்கியமான விஷயம் வந்து எனக்கு கேட்ச் ஆயிடுச்சு. அது வரைக்கும் நன்றி. ரொம்ப அற்புதமா இருந்தது சார். நான் நீண்ட நாளுக்கு பிறகு நேரலையா உங்களுடைய உரையை கேட்கும்போது நல்ல உரையை கேட்ட ஒரு திருப்தி இருக்கு. அருமை சார். நன்றி, பாராட்டு, வாழ்த்து சார். தேங்க்ஸ் சார். இது நாராயண் சார் சொன்னது எப்படின்னா, இப்ப நம்ம வேண்டியதை மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், வேண்டாது இது எது சொன்னாலும் நம்ம காதுல விழாது. சிவகுமார் சார் வாங்க சார். சூப்பர் சார். ரொம்ப ரொம்ப பிரமாதமா ரொம்ப பிரமாதமா ஒருவே எடுக்க முடியும். ஒருத்தர் ரைவல் நம்மளோட பேசுறதுக்கு ஒருத்தர் ரைவல் வேணும். பேச்சுக்கு சமமா இருக்கும். நல்லா இருக்கும். ஒப்பிட்டு இகழாது. ரொம்ப அழகான வார்த்தை. ஒப்பிட்டு இகழாத. ஒப்பிடுதல் மேம்படுதலுக்காக தானே தவிர இகழ்வதற்காக அல்ல. ரொம்ப நச்சுன்னு கரெக்டா சொல்லியிருக்க. வெற்றி பெறுவதுதான் விளையாடணும் தவிர வெற்றி பெறுவதற்கு மட்டும் விளையாட்டு இல்லை. கண்டினியூஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுதான் முக்கியம். அந்த ஒரு கேம் விளையாட்டு விட்டுடக்கூடாது. தொடர்ந்து விளையாடணும். எதுலையுமே தொடர்ந்து விளையாடணும். ஆனா அழகா சொன்னீங்க. கண்டினியூஷன் முக்கியம். நீண்ட காலம் நன்மை சொன்னீங்க. அந்த ரியாக்ஷன், காப்பி கொடுக்கிற ரியாக்ஷன் ரொம்ப அடிக்கடி சொல்லிருக்கீங்க. அது உண்மையிலே எல்லாரும் அந்த ரியாக்ஷன் தான் முக்கியம். காப்பி கொண்டு வந்து கொடுக்குறப்போ ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய ரியாக்ஷனை ரொம்ப அருமையா விளக்குறீங்க. நல்லா இருந்தது சார். எக்ஸலண்டா இருக்கு. அந்த திருக்குறள் புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்வது காதல் அறம் கூறும். நல்ல அழகான குரல். நல்லா எப்போதும் சொல்ற மாதிரி ரொம்ப சொன்னீங்க. அருமை எக்ஸலண்டா இருந்தது. ரசித்து கேட்டேன். ஒவ்வொரு வார்த்தையா என்ஜாய் பண்ணி கேட்டேன். வாழ்த்துக்கள், பாராட்டு. நன்றி சார். வசந்தி மேடம் வாங்க. ரொம்ப முதல்ல வணக்கம் சார். மிக அருமையான ஒரு பேச்சு, உரை ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க சார். முதல்ல வந்து இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கும்போது எப்போ வேலையில் நம்ம வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது வேற, ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா அதுக்கு நீங்கள் சொல்கிறது தான், இங்கே வந்து எந்த ஆர்கனைசேஷன்லையும் நீங்கள் மீட்டிங் அப்படிலாம் வைக்கும்போது நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும். இங்கே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக மாட்டீங்க. ஸோ இப்போ வந்து ஏதாவது இப்போ பழைய ப்ரோக்ராம் டைரக்டர் தான் இப்படி பண்ணாங்க, அதனால தான் இப்படிலாம் ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கனாலே அது வந்து அது எடுபடாதுங்க. ஸோ அதனால நீங்கள் போகும்போதே ஒரு சொல்யூஷனோட தான் போவீங்க. இந்த இது இப்படி ஆயிருக்கு, ஸோ இதை வேணால் நம்ம மாற்றலாமா, இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா, இதை நான் டேபிளில் போடுறேன், எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுமே ஒழிய நம்ம ஒரு மாதிரி நீங்கள் அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்கன்னு அதை யாருமே என்கரேஜ் பண்ணுறதே கிடையாதுங்க, பண்ணவும் மாட்டாங்கங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு அப்ரோச் எல்லா இடத்துலையுமே. ஆனால் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து யோசித்து தான் நீங்கள் சொல்வீங்க. ஒரு சொல்யூஷன் இல்லாமல் நீங்கள் போய் வந்தபடி பேச முடியாது. அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அது எல்லாருக்குமே ஒரு அன்னோன் ரூல். அது பண்ண விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அந்த கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எப்படி அப்படின்னா பெரிய 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 பிளேமிங் கேம் இங்கே விளையாட முடியாது. அது ஒரு கேம். அந்த கேமை நீங்கள் விளையாட விட மாட்டாங்க அவங்க. ஏன்னா இன்னொருத்தரை ப்ளேம் பண்ணுறீங்கல்ல,
கம்ப்ளைண்ட் பண்ணும்போது. ஸோ அதனால அந்த கேம் இங்கே சக்ஸஸ்ஃபுல் ஆகாது ஒன்று. அப்புறம் வந்து கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து 2 விஷயமா இருக்கு. ஒன்று வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மற்றவங்கள வந்து அக்னாலேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அவங்களும் நல்லா தான் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் நல்லா தான் அந்த அக்னாலேஜ்மெண்ட் நீங்கள் எப்போ வரலையோ, நீங்கள் எவ்வளோ தான் பாசிட்டிவாக கொண்டு போனாலும் உங்கள் லைஃப்பும் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் மற்றவங்களை அக்னாலேஜ் பண்ண ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு வந்து அந்த பணிவும் அந்த இதுவும் வர ஆரம்பிக்கும். ஸோ அக்னாலேஜ்மெண்ட் ரொம்ப வேணும். அதில் தான் இந்த கம்பேரிசன் வந்து பேக்கில் அடிக்குது, அது சரியா இல்லை. அப்புறம் நம்ம வந்து இங்கே கம்பேரிசன் எடுத்துக்கும் போது, நாங்கள் இப்போ இந்தியன்ஸ் வந்து அமெரிக்கா வரும்போது முதல்ல கம்பேர் பண்ணுறது அமெரிக்கன் லைஃபையும் இந்தியன் லைஃபை தான். எப்போ பார்த்தாலும் அவங்களோட சோஷியல் ஆக்டிவிட்டி, நம்மளோட சோஷியல் ஆக்டிவிட்டி, அவங்களோட இது. நாங்கள் அங்கே அத்தனை கணக்கை வந்து 3ஆம் கிளாஸ்லேயே அவ்வளோ படிச்சிட்டோம், இங்கே என்ன இன்னும் கணக்கே ஆரம்பிக்க மாட்டேங்கிறாங்க, இதுதான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த பசங்கள்லாம் அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க, நம்ம பிள்ளைங்க பாருங்கள் எவ்வளோ படிக்கிறாங்க, அந்த பசங்க என்ன படிக்கிறாங்க, இப்படியே ஆரம்பித்து அவங்க லைஃபையும் நம்ம லைஃபையும் ரொம்ப கம்பேர் பண்ணிட்டே இருப்போம். ஒன்று மட்டும் என்ன தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்க, அவங்கள்ட்டையும் நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது, பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு அதை நம்ம எடுக்க ஆரம்பித்தோம் வச்சுங்களேன். அவங்கக்கிட்ட இருக்கிற நிறைய எடுக்க ஆரம்பிச்சோன்னா நம்மளும் மேலே வர முடியும். அது இல்லாமல் சும்மா நான் தான் வசதி, என் கல்ச்சர் தான் பெருசு, என்ன மாதிரி உலகத்திலேயே உண்டா அப்படின்னு நினைக்கிற அந்த ஆட்டிடியூட் வந்து அவங்களை எங்கேயுமே கொண்டு போகாது. ஸோ ஆன் த ஹோல் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கும்போது எப்போ இன்டெகிரிட்டி இல்லையோ, இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது ஒரு கமிட்மெண்ட்டு, ஒரு இன்டெகிரிட்டி இல்லை, இவங்க என்னோட ஃப்ரெண்டு, என்னன்னாலும் நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேனே ஒழிய இதை வெளியில் சொல்ல மாட்டேன், அந்த இன்டெகிரிட்டி எப்போ இல்லையோ அப்போ யார்கிட்டையுமே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது. நீங்கள் தோற்று போயிடுவீங்க. கொஞ்ச நாள் வேணால் அது போகும், அதுக்கப்புறம் அந்த இன்டெகிரிட்டி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அது வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி எல்லாத்துலேயும் ஒரு இன்டெகிரிட்டி இருக்கணும். பெரிய கம்பேரிசனை நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். ஒன்று, இப்போ மைக்ரோசாஃப்ட்டையும் ஆப்பிளையும் நீங்கள் கம்பேர் பண்ணி அந்த இதில் போட்டிருக்காங்க. இந்த பெரிய பெரிய கம்பெனிஸுக்கு அவங்களுக்கு கம்பேரிசன் வேணும். ஏன் வேணும் அப்படின்னா, அப்படி இல்லாட்டி அவங்க முன்னுக்கு வர மாட்டாங்க. ஓரளவு மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளும் முன்னேற முடியும். நம்ம தான் வசதியாக பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த கம்பேரிசன் வந்து ஹெல்த்தி கம்பேரிசனாக இருந்துச்சு வச்சுங்களேன், அதுலேருந்து நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க, நம்மளும் அதை விட கொஞ்சம் மேலே பண்ணலாமே அப்படிங்கும்போது அது நல்லா ஆயிரும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப், நம்மளும் மற்றவங்களுக்கு நீங்கள் சொன்னது தான், மற்றவங்களை கம்பேர் பண்ணி அவங்க எப்படி இப்படி இருக்கிறாங்க, ஸோ அது மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அந்த ஹெல்த்தி கம்பேரிசன் தான் சரியாகும்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ். வர்த்தி ரைவல் தான் சொல்றாரு. அதான் ஒர்த்தி ரைவல்னா அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம. ஆமா, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. வாங்க ரிஃபாய் பாய். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். சார் நான் எப்பவுமே சொல்றது வந்து ஒரு நடிகர் திலகம் மாதிரி, ஒரு மக்கள் திலகம் மாதிரி. சார் எப்பவுமே சூத்திர திலகம். இப்ப சமீபத்துல கூட அவன் சோலைப்பன் சார் வந்து இந்த மணியை பத்தி பேசும்போது 3Mன்னு பிரிச்சாரு. அது மாதிரி சார் ஒரு 3 புத்தகத்தை கொண்டு வந்து திருக்குறள் இணைச்சு ஒரு நல்ல கொக்டெயில் ஜூஸ் மாதிரி அடிச்சு வந்திருக்காப்ல. டேக்கவே நிறைய இருந்தது. சார் அந்த ஆப்பிள் மைக்ரோசாஃப்டை கம்பேர் பண்ணும்போது ஆப்பிள் வந்த புதுசில் என்ன சொன்னாங்கன்னா, 3 ஆப்பிளை மறக்க முடியாது. ஒன்று ஆதம் ஏவாள் அந்த ஆப்பிள், 2வது நியூட்டனுடைய விதி ஆப்பிள், 3வது வந்து இந்த கணினியுடைய ஆப்பிள். இந்த 3ஐயும் பெரும்பாலும் சொல்லுவாங்க. அதே மாதிரி புகார் கொடுக்க பற்றி பார்க்கும்போது எனக்கு ஒரு நினைவு வந்து நம்ம இரன்பு சாருடைய இதே நடத்திய ஒரு கையூட்டி பெற்றாருங்கிறத ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்ததை அப்படியே ஃப்ரேம் பண்ணி அவர் ஆஃபீஸுக்கு முன்னால் பார்த்துட்டு தான் யார் வேணால் உள்ளே போகலாங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இப்போ சார் சொன்ன மாதிரி, நாராயண சார் சொன்ன மாதிரி ஒரு தீர்வு இல்லாமல் அந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு வராது, அது கரெக்டான வேர்டு. இங்கெல்லாம் பெரும்பாலான கம்பெனிகள் மற்ற எல்லா நிர்வாகத்துலேயும் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. நாங்கள் செய்கிற சாதாரணங்கிற ஃபீட்பேக்கு அவங்க சரி செய்யறதுக்காக வேண்டி அந்த ஃபீட்பேக்கு ஒரு புகாராக தெரிவிக்கட்டாலும் இந்த மாதிரிலாம் சரி செய்து கொள்ளுங்கள், இது சரியில்லை, அது சொல்லும் பொழுது வரக்கூடிய காலங்களில் அவங்க சரி பண்ணுறாங்க. இதை புகாராக எடுக்கிறதா இல்லை ஒரு ஃபீட்பேக்கு ஃபார்மாக வைக்கிறதுங்கிறது சார் தான் விளக்கம் கொடுக்கணும். ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புகார் கொடுக்கும்போது கூட இப்போ உதாரணத்துக்கு ஜோவிலா சொல்கிறா இருந்தா கணவன் மனை சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு முடியை பார்த்தோம்னாக்கும் இந்த முடி தலையில இருந்தாலும் அழகு, இலையில இருந்தாலும் அழகு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அந்யோன்யம் ஏற்படுது. இந்த மாதிரி அந்த கம்பேரிசனை கொண்டு போகணும்னு சொன்னால் வாழ்க்கை சிறக்கும். 3 புத்தகங்கள் அருமையாக நம்ம சூத்திர திலகம் அருமையாக இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க நம்ம நாளைக்கு போகிறோம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப அருமை. தேங்க்யூ சார். குறிச்சு வச்சேன். அதாவது மனைவிட்ட சொல்லணுமா,
நீ அழகா இருக்காங்கிறதுனால நீ சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரா ஒருத்தர். எப்படி நீ அழகா இருக்காங்க, அந்த அம்மா அவன் மாட்டுக்கு எதிர்த்து போயிட்டாங்களாம். நம்ம என்னெல்லாம் நான் சமயத்துல சொல்றது, நீ எப்பவும் சரியாத்தாம்மா சொல்லுவ, ஆனா இப்பதான் அதுக்காகத்தான் கேட்டேன் அப்படின்னு வேற மாதிரி சொல்றது. அது நல்ல ஒரு சார் என்னமோ சொல்ல கதைங்கிறது. சொல்லுங்க சார் ஸ்டீபன் சார். இந்த முடி தலையில இருந்தாலும் அழகு, இலையில இருந்தாலும் அழகு, வயித்துல இருந்தா அது போறதுக்கு முன்னால சுட்டி காட்டணும் சார். அப்போ சில நேரங்கள்ல அதுக்கப்புறம் தெரியும் அழகா இல்லையான்றது. இல்ல சில நேரங்கள்ல சொல்லுவா, எனக்கு ஒரே கண்ணு படுது போல அப்படி சொல்லுவா. அப்ப நான் சொல்ல பெரிய ஐஸ்வர்யா ராய் ஆனா ஆனா ஒரே ஒரு விஷயம், ஆனா ஒரே ஒரு விஷயம், எந்த மனைவி நீ அழகா இருக்கீங்கன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்கன்றது ஊர்ஜிதமா தெரியும். வரல. ரொம்ப அருமை சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ரொம்ப நன்றி. வாங்க வேலைமால் மேடம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். எப்பவுமே சார் பேசுறது ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். அதுல எந்த குறையும் சொல்ல முடியாது. ரொம்ப தயாரிப்போடு மிகச்சிறப்பாக பேசுவாங்க. அது மாதிரிதான் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா பேசுனாங்க. அதுவும் அது ரொம்ப நல்ல ஒரு குணநலன்களை பற்றி பேசுனாங்க. அடுத்தவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்றது, ஆனா நம்ம எல்லாருக்கும் அது இருக்கும். ஏதாவது ஒரு மன கஷ்டம் வந்த உடனே நம்ம உடனே நினைச்சுவோம், அவங்க அப்படி செய்தாங்க இப்படி செய்தாங்க, பாருங்க ஐயா நான் இப்படி நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அப்படி செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ற குணம் எல்லாத்தையும் உண்டு. அது அதுல யாரும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. சிலர் அதுல விதிவிலக்காக கூட இருப்பாங்க. அப்படி சிறப்பானவங்களை நம்ம கண்டு தெளியது கொஞ்சம் கடினம் தான். ஆனாலும் அப்படி இருந்தால் நம்ம எந்த உயரத்திற்கு செல்ல முடியும் என்பதை ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை விளக்கங்களும் உங்களுடைய உரையில இருந்ததாக நான் கருதுகிறேன் ஐயா. ரொம்ப நன்றி. ஸ்டீபன் சாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி மேடம், நன்றி. வாங்க கல்யாணி மேடம் பேசுறீங்களா? வணக்கம் சார். வினதீதன் சார். வணக்கம். நிறைய சொன்னீங்க, பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய சொன்னீங்க. எனக்கு சிலதுதான் ஒத்துக்கிற மாதிரி இருந்தது, சிலதெல்லாம் எனக்கு ஒத்துக்க முடியல. அது எனக்கு அந்த பொறாமைங்கிறது நான் ரீசெண்டா ஒரு கவிதை கூட போட்டிருந்தேன். நானு பொறாமைங்கிறது ஓகே, அதாவது அது ஆசையா இருக்கணும், ஒருத்தங்க மேல எரிச்சலோட பொறாமைக்கு பதிலா ஆசைப்படணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருப்பேன். அந்த மாதிரி புறங்கூறாமை அப்படிங்கிறது கரெக்ட். அது ரொம்ப மத்தவங்கள பத்தி புறங்கூறாமைங்கிறது கரெக்ட் தான். இருந்தாலும் சில சமயங்கள்ல அவங்க கிட்ட எடுத்து சொல்றோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? நம்ம போய் அவங்க கிட்ட குறை சொல்லும் போது அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பின்னால இருந்து கொஞ்சம் வேலை பண்ணி அவங்கள சரி பண்ண வேண்டிய விஷயங்களும் சில சமயம் நடக்கும். ஏன்னா நேரடியா சொன்னா அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்கிறப்போ, நான் இப்ப அமுதாமா கிட்ட போய் சொல்லிட்டு, அமுதாமா இதை எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி பண்றதுக்கு பேரு நம்ம புறங்கூறாமைன்னு அதை லேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அது தப்பா போயிடும். நான் எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, சில விஷயங்களை நம்ம அது ஒரு டெஃபினிஷன் கொடுக்கறது ரொம்ப ஷார்ப்பா கொடுத்துறோம். அது குழந்தைங்களுக்கு புரியறது கஷ்டம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அந்த காஃபி விஷயம் சொன்னீங்க. அந்த காஃபியை கொண்டு வந்து வைக்கும் போது எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையனும் அது என்னன்னா, அந்த குறை சொல்றது நம்ம சின்னதுல இருந்து நீங்க அந்த பையன் ஏதோ ஒண்ணு கீழே தள்ளினப்ப நீங்க சொல்லாத இருந்திருந்தீங்கன்னா அந்த பழக்கம் இந்த இடத்துல வரவே போறது இல்ல. இந்த எப்ப அந்த குற்றம் சொல்றது வரும் அப்படின்னா, தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறது, டிஃபென்சிவ் மெத்தடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த இடத்துலதான் மத்தவங்க மேல பழிய தூக்கி போடுறது வரும். எந்த இடத்துல நீ உன்னால டிஃபென்சிவே தேவையில்லை, உன்னை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு குற்றம் கூறுறது கூட வராது அப்படின்னு. நீங்க சொன்ன மூணுக்குமே நம்ம பின்னால ஒரு காரணங்கள் இருக்கதான் செய்யுது. நம்ம அந்த காரணத்தையும் நம்ம எல்லாம் நீங்க நிறைய இடத்துக்கு நீங்க போயிட்டு வர்றீங்க, ஸ்கூலு அந்த மாதிரி இடங்கள்ல. சோ நீங்க இந்த உதாரணங்கள் கொடுக்கும் போது அதுக்கு பின்னால இப்படியும் காரணம் இருக்கும். நம்ம அடிமட்டத்துல இருந்து வேர்ல இருந்து அதை பிடிச்சி எடுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். அதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அதை சொல்லணும் அப்படின்னு தான் சார். அதே மாதிரி நீங்க ஆமா அந்த சிறுமியா இருக்கிறத பொறுத்துக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி யாராவது ஒரு சிறுமியா ஒரு காரியம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அதை பொறுத்துப்போம். அதே சமயம் அந்த சிறுமைங்கிறது தீயவையா இருந்தா அதை நம்ம பொறுத்துக்க கூடாதுங்கிறத நம்ம மாணவர்கள் மனசுல பதிய வைக்கணும் இல்லைங்களா சார்? நான் சொல்றது கரெக்ட் தானே சார்? வினயதீதன் சார். அதான் சிறுமை புறம் காத்துனா வெளியில போய் தூற்றாம அவங்ககிட்ட சொல்றதுதான் நல்லது தானே. அவங்களுக்கு அதாவது அவங்க சிறுமையிலே இருக்கக்கூடாது, அந்த சிறுமையை நம்ம தூற்றக்கூடாதுன்னா சொல்றாரு.
பொறுத்து போறதுன்னு சொன்னீங்கல்ல, சிறுமியை வந்து பிறருடைய சிறுமியை பொறுத்து, அது எல்லா இல்ல நேரத்திலும் புறம் காத்து, வெளியில சொல்லாம காத்துக்க சொல்றாரு. சிறுமை புறம் காத்து, அதுவும் வெளியில வந்து சொல்லக்கூடாது. சரி, அந்த சிறுமியை வந்து ஒருவேளை தீயவையா இருந்தா அத புறங்காக்குறது விடாங்கிறேன் நானு. இல்ல அத வெளியில சொல்லாதேன்னு சொல்றாரு, அடுத்தவன்கிட்ட எல்லாம் சொல்லாதேன்னு தான் சொல்றாரு வெளிய, அவங்கிட்ட சொல்லத்தான் வேணும். அவங்க கிட்ட சொல்லியும் அவங்க திருந்தாம அது திரும்ப தொடருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வெளியே சொல்லிதான் ஆகணும். அப்பதான் அது வந்து அது வந்து நம்ம தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறது. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மைன்யூட்டா தான் டிஃபரன்ஸ் இருக்குதுங்க சார். ஆனா வந்து இந்த டிஃபரன்ஸை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நம்ம இது வரைக்கும் திருக்குறள்ல இருந்து எது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. அதான் ஒவ்வொரு இடத்துலயும் நான் சொல்லிட்டே இருக்கேன். அதே மாதிரிதான் நீங்க வந்து புகார் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும் போது தீர்வோட தான் வரணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சிடாது, சரிங்களா? ஆனா வந்து அதை வந்து ஒரு டிஸ்கஷன் மெத்தட்ல கொண்டு போகலாம். அந்த புகாருங்கிறத கம்ப்ளைண்டா இல்லாம இட் கேன் பி அ டிஸ்கஷன் பண்ணும் போது அந்த இடத்துல வந்து எல்லாரும் சேர்ந்து பேசும்போது தீர்வு கிடைக்கும். அது நம்ம புகாரு கொண்டு வராத அப்படின்னு ஒரு வரியில நம்ம அந்த வார்த்தையை முடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்னா மனசுல பிரஷர், மன அழுத்தம் தான் உருவாகும். அதனால நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்லயுமே எனக்கு வந்து ஃப்ரம் மை சைட் ஐ ரெக்வெஸ்ட் யூ டு ஆட் சம் மோர் வேலிட் பாயிண்ட்ஸ். அந்த இடத்துல நீங்க வந்து எல்லா இதுலயும் இந்த மாதிரி இருக்கிறது வந்து இல்ல அப்படிங்கறத நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் எடுத்து சொல்லணும். புறங்கூறாமைன்னா எதெல்லாம் சொல்லக்கூடாது, எதெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கறது. ஏன்னா நீங்க பேசுறது எல்லாமே யங்கர் ஜெனரேஷன் கிட்ட பேசுறீங்க. உங்களோட ஸ்பீச் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நாங்க பெரியவங்க எல்லாம் எடுத்துட்டோம், அது வேற விஷயம். ஆனா சின்ன பசங்கிட்ட போகும்போது அது அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். நான் அன்னைக்கு நாராயணமூர்த்தி சார் பேசினப்ப கூட அவர் சொன்னாரு, அந்த இதுல வந்து அது என்னது ரோஸ் வாட்டரு அதுக்கப்புறம் தேன் போடுங்கன்னு சொன்னாரு. அப்போ நான் சார்ட்ட சொன்னேன், எவ்வளவு எம்எல் வாட்டர்ன்னு சொல்லிருங்க சார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இப்ப ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு கூட அதுல நீங்க வந்து 2 சொட்டு தண்ணியும் தேனையும் அந்த ரோஸ் வாட்டரையும் ஊத்திக்கலாம். ஆனா அவர் சொன்னது 150 ml to 200 ml. அதை வந்து நம்ம அந்த இடத்துல சொல்லிடணும். ஏன்னா இதெல்லாம் மெடிக்கல் விஷயம், சும்மா அப்படியே பேசிட்டு போற விஷயம் இல்ல. அது நம்ம ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு ஸ்பூன்ல 2 சொட்டு தேனுங்கிறதும் 1 டம்ளர் தண்ணியில 2 சொட்டு தேனுங்கிறதும் பயங்கர வித்தியாசப்படும். அது அந்த மாதிரி எனக்கு ஸ்பெசிபிக்கா நம்ம சொல்லிட்டோம்னா குழந்தைங்களுக்கு அது புகார் தீர்வைத்தான் சொல்லிருக்கீங்க, அது புகார் இல்ல, நீங்க தீர்வு தான் சொல்றீங்க. இல்ல அது அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா சொல்றேன் சார், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம எதை சொன்னாலுமே ஸ்பெசிபிக்கா அதை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்றேன். இல்ல விமர்சனம் செய்யாதே, ஒரு குறுக்கீடு, விமர்சனம் செய்யாதேங்கிறதுக்கு நம்ம விமர்சனம் செய்யலாம்னு 2 குறளை சொன்னோம்ல. அதாவது தேவையான இடத்துல இடித்து சொல்லு, தேவையான இடத்துல நகுதர் பொருட்டண்டு நட்பு, அது 2 திருக்குறளையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்ல. அதனால நீங்க சொல்றது நல்ல பாயிண்ட் தான். இதுக்கு இன்னொரு பக்கம் இருக்குங்கிறதையும் சிந்திக்கதான் வைக்கணும். சிறப்பு. நன்றி. ஏன்னா இப்போ அவமானம் அப்படின்னாக்க எது அவமானம்ங்கிறது தெரியணும். ஏன்னா அது டு சம் எக்ஸ்டென்ட் அது போய் தற்கொலை பண்ணிக்கிற வரைக்கும் போறாங்கல்ல பசங்க, அவமானம் அப்படின்னு சொல்லும் போது இல்லைங்களா சார்? இப்ப நீட் எக்ஸாம்ல வந்து அவங்க அந்த ஃபெயில் ஆனா அது ஒரு அவமானம். அவமானத்தை வந்து நம்ம அவமானப்படக்கூடாது, நீ அவமானங்கிறது ஒரு கெட்ட வார்த்தைங்கிற மாதிரி பண்ணி வைக்கிறதுனாலதானே அது வந்து நீட்ல வந்து தற்கொலை வரைக்கும் போகுது. சோ அந்த இடத்துல இது ஒரு அவமானமே கிடையாது அப்படிங்கறதையும் நம்ம சொல்லணும்ல. அப்படிதான் சொல்றோம். தோற்பது தகில்ல வெற்றி அடையத்தான்னு தான் சொல்றோம். நீங்க சொல்றதெல்லாம் சரியான பாயிண்ட் தான். பொறாமை இல்லாம வாழ்க்கையே கிடையாது சார். பொறாமை ஏன்னா நம்ம தான் வந்து நீ படிச்சு முன்னுக்கு வான்னு சொல்றது நம்ம தான், நீ வந்து நல்ல வேலையில வந்துருன்னு சொல்றது நம்ம தான், நீ சம்பாரிச்சாதான் உனக்கு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றதும் நம்ம தான். எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ வந்து பொறாமப்படாத, புறங்குறாத, நீ எல்லாத்தையுமே எல்லாமே பண்ண முடியாது இல்ல. நம்ம ஸ்பெசிபிக்கா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம அந்த திருக்குறள்ல இருக்கிற பூரா இதுவும் வெளியே வரல அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸ்டீஃபன். தன்னை மேம்படுத்திக்கணுங்கிறதுனால சொல்றோம். ரைட். அமுதா மேடம் வாங்க. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். சார் சொன்னது நல்லா சொன்னாங்க, ரொம்ப அழகான பேச்சு. அந்த சி அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்ல போறீங்களோ அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஒப்பீடு அப்படிங்கறத பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, நம்ம இலக்கணத்திலேயே ஒப்பீட்டை வச்சுதான் நம்மளே படிக்கிறோம். உவமை அணிங்கிறதே ஒப்பீடு தான்.
இந்த ஒப்பீடு இல்லாம நம்முடைய வாழ்க்கையே கிடையாது. ஒப்பிடுதல் அப்படிங்கிறது தேவையான ஒன்றுதான். ஆனா எதற்காக நாம் நம்மை ஒப்பிடுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். யாரோடு நம்மை ஒப்பிடுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஏன் ஒப்பிடுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். இந்த மூன்றையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்மை யாரோட ஒப்பிடுதல், எதை ஒப்பிடுதல், ஏன் ஒப்பிடுதல் வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அது அந்த ஒப்பீடு அப்படிங்கிறது தவிர்க்க கூடாத ஒன்று அப்படின்னு நான் கருதுறேன் சார். ஏன்னா என்னை நானே ஒப்பிட்டு பார்க்கிறேன். என்னுடைய கடந்த காலம் எப்படி இருந்தது, நிகழ்காலம் எப்படி இருக்கிறது, வருங்காலம் எப்படி இருக்க போகிறது என்று என்னை நானே ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஏன் ஒப்பிட்டு பார்க்கிறேன்? என்னை உயர்த்தி கொள்வதற்காக நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். அப்போ இதெல்லாம் நான் ஒப்பிடுதல் அப்படிங்கிறது மிக மிக தேவையான ஒன்று அப்படிதான் நான் கருதுகிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்க சொன்னீங்க 2 பேர் உயர்வடையும் போது அவன் உயர்ந்தான் என்று பொறாமை கொள்ளாதே, எப்படி அவன் உயர்ந்தான் என்று பார் அப்படின்னு அவனுடைய அந்த உபாயத்தை அறிந்து கொள்வதற்காக ஒப்பிடுதல் தேவைப்படுகிறது. ஏன்னா எல்லாருக்குமே இயல்பாவே மற்றவர்களை காட்டிலும் நாம் இன்னும் இன்னும் உயர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்கும். அப்ப அதுக்கு இந்த ஒப்பிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். இன்னொன்று என்னன்னா, புகார் சொல்லுதல். அது நீங்க சொன்னீங்க. புகார் சொல்லுதலுக்கும் உண்மை சொல்லுதலுக்கும் வேறுபாடு தெரியல இன்னைக்கு நிறைய பேருக்கு. உண்மையை சொல்லும் போது அதை புகாராக கருதுகிறார்கள். அது உண்மைதான். அது உண்மையான ஒரு செய்தியை சொல்லும் போது அதை எதற்காக புகாராக கருத வேண்டும் அப்படின்னு தெரியறது கிடையாது. அதனால நம்ம என்ன சொல்றோம், புகார் சொல்லாதே, புகார் சொல்றதே தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். புகார் சொல்வது தவறில்லை. புகார் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் புகார் சொல்வது தவறில்லை. புகார் சொல்லலாம். யாரை சொல்லலாம், எப்போது சொல்லலாம், எதற்கு சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மை விட மேம்பட்டவராக இருந்தால் நேரடியாக போய் சொல்ல முடியாது. அப்ப நம்ம யார் மூலமாகவாவது எப்படியாவது அவருக்கு அந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும். அப்ப அந்த புகார் நமக்கு அவசியமாக தேவைப்பட்டுதான் ஆகிறது. அப்போ நாம் நேரடியாக சொல்ல முடியாத சில செய்திகளை மற்றவர் மூலமாக நாம் சொல்லுதல் என்பது ஒரு நம்ம லெட்டர் எழுதும் போது எழுதுவோம் வழி அப்படின்னுட்டு, எதன் வழியாக அந்த செய்தியை நாம் தெரிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அலுவலகத்துக்கு நம்ம சிஇஓ ஆபீஸ்க்கு கடிதம் போடணும் அப்படின்னா தலைமை ஆசிரியர் வழியாக அந்த செய்தி போக வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுவோம், வயான்னு போட்டு. அந்த மாதிரிதான் நாம சொல்லும் பொழுது யார் மூலமாக அது போக வேண்டும் அப்படிங்கிறத நாம முடிவு பண்ணணும் அப்படின்னு நான் அதையும் அப்படித்தான் நினைக்கிறேன். அப்புறம் குற்றம் குறை. குற்றம் அப்படிங்கிறது வரும்போது அதை சுட்டி காட்டுவதுங்கிறது சரிதானே சார்? குற்றங்களை பார்க்கும்போது எப்படி நம்மால் கடந்து போக முடியும்? அப்ப குற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப குறை இருந்தா பரவாயில்ல, அதை நிறைவாக்கி கொள்ளலாம். ஆனால் குற்றம் இருந்தால் அதை நாம் மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படிங்கிறதையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் நான் உங்களோட பேச்சுல இருந்து தெரிந்து கொண்டேன். அதனால எனக்கு இப்படிதான் உங்களுடைய பேச்சு தோன்றியது. ஆனா மிக அருமையான பேச்சு, சிந்திக்க தூண்டிய பேச்சு. இன்னும் இதுல இருந்து இன்னும் நாம் எப்படி மேம்பட்டு இன்னும் கருத்துக்களை நாம் கண்டறிய இயலும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க சொன்னீங்க இந்த புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்தலில் சாதல் அறம் கூறும்னோட வள்ளுவர் நிறுத்தல, ஆக்கம் தரும் அப்படின்னு சொல்றார். அறம் கூறும் ஆக்கம் தரும் அப்படின்னு சொல்றார். அறம் சொல்லக்கூடிய ஒரு ஆக்கத்தை நமக்கு அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அறத்தோடு கூடிய ஒரு ஆக்கம் நமக்கு வர வேண்டுமானால் புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தல், நீ உயிர் வாழறதுக்காக அடுத்தவனை புறங்கூறாத அப்படிங்கிற ஒரு பொருளையும் நாம அந்த இடத்துல எடுத்து பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்டீபன் சாரை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அச்சமா இருக்கு. ரொம்ப நேரம் பேசுறேன்னு நினைக்கிறாரு. நான் அடுத்தவர்கள் பேசுவதற்கு வழிவிட்டு நான் இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். மிக சிறப்பான பேச்சு, தூண்டும் பேச்சு. மேடம், அதாவது என்ன பார்த்து பயப்படுறேன்னு சொல்றீங்க நீங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல. நீங்க தாராளமா பேசலாம். நல்ல கருத்துக்கள். நாம ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறோம், பின்னூட்டம் கொடுக்கும் போது 2 நிமிடத்திற்கு மேல் பேசக்கூடாது அப்படின்னு நாம ஒரு ஒப்பந்தம் போட்டு வைத்திருக்கிறோம். அதாவது இதுதான் ஒப்பிடுதல்ல இங்கதான் பிரச்சனை. அதாவது
நிறைய மக்கள் இருந்தாங்கன்னா நாம வந்து அந்த இடத்துல 2 நிமிடம் எடுத்துக்கிறது நியாயம். அதே நேரத்துல இப்ப இருக்கிறது நமக்கு நேரமும் இருக்குது, எல்லாரும் பேச போறாங்க, எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல நீங்க நேரம் எடுத்துக்கிறதுல தவறு இல்லை. அதையும் இதையும் ஒப்பிடுதல்ன்றது தவறு. ஆனால் நான் 2 நிமிடத்திற்கு மேல் அது பேசிவிட்டேன் சார். அது வேற சூழல், இது வேற சூழல். அந்த சூழலையும் இந்த சூழலையும் ஒப்பிடுவது தவறு. ஒப்பிடும் போது எந்தெந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒப்பிடுறோன்றது ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த ஒப்பிடுதல் ப்ரொடக்டிவாவும் இருக்கும், ஒரு செயலுக்கு உண்டான காரணமாவும் இருக்கும். அது குறை சொல்ற மாதிரியும் இருக்கும். அந்த குறை சொல்ற மாதிரி நம்ம சொல்றவன் உருப்படாதவன், அது நமக்கு தேவையில்லை. இதனால அவங்களுக்கு பலன் இருக்குது, நமக்கு பலன் இருக்குது அப்படின்ற பட்சத்துல அது ப்ரொடக்டிவான விஷயம், ஒரு ஒரு செயல்படுற விஷயம் நமக்கு அடுத்தது வெளியில வர்றதுதான். அதனால நீங்க தாராளமா பேசலாம். நான் எதையுமே நினைக்கல, நினைக்காத விஷயம் உள்ளுக்குள்ள வந்ததுக்கு, நீங்க உள்ளுக்குள்ள வந்ததுக்கு நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஐயோ சார், நீங்க பார்க்கும்போது உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சு சார். நான் யோசிச்சுட்டு இருக்கேன், நிறைய பாயிண்ட் யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாருமே சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய இல்ல ஒரு இது நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அம்மாவிட்ட. ஒப்பிட்டு தாழ்ச்சி கூறாதேன்னு நம்ம சொல்றோம், ஒப்பிட்டு இகழாதேன்னு ஒரு வார்த்தை நான் சேர்த்தேன். ஒப்பிடாதேன்னு சொல்லவே இல்லை. ஒப்பிட்டு ஒருத்தரை இகழாதே, புறம் கூறி அவமானப்படுத்தாதே அப்படிதான் நம்ம சொல்றோம். புறம் கூறி ஒருத்தரை அவமானப்படுத்தாதே, இகழாதே, அவனுக்கு மனசு வலிக்கும்ல. உன்னை பத்தி ஒருத்தன் புறங்கு சொன்னான்னா உனக்கு மனசு வலிக்குதுல, அது மாதிரி அவனுக்கு வலிக்கும்ல அப்படிங்கிறது மாதிரி தான் நம்ம சொல்றோம். அதாவது நல்லதை சொல்லு. சார் இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அப்படி பண்ணிக்கிற மாதிரி அப்படி நீங்க முதல்ல சொல்லல. முதல்ல எழுதி வச்சதே ஒப்பிட்டு இகழாதே அப்படிதான் முதல்ல ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கேட்டு பாருங்க, பரவாயில்ல. அது நீங்க சொல்றது நம்ம மேம்படுறதுக்கு தானே பேசுறோம். இகழாதே சொல்லி விட்டுறீங்கல்ல சார், அது கரெக்ட். ஆனா நான் பசங்களுக்கு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்கல்ல, 2-3 வார்த்தை அது கூட சேர்த்து சொன்னீங்க. அந்த மாதிரி சொன்னா இன்னும் அது போய் சேரும் மக்களை. உண்மைதான். புறம் கூறி அவமானப்படுத்த எழுதி வச்சிருக்கேன், அப்படிதான் எழுதி வச்சிருக்கேன். ஆனா சொல்ல விட்டுருக்கலாம். நான் முதல் 3 பாயிண்ட் ஆரம்பமே நான் எழுதி வச்சிருக்க பாயிண்ட் அதுதான், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான், முதல் தாளைக்கு. அதாவது புறம் கூறி புகார் கூறி இகழாதே, ஒப்பிட்டு இகழாதே அப்படிதான் எழுதி. தாழ்ச்சி கூறாதீர், ஒப்பிட்டு தாழ்ச்சி கூறாதீர் அப்படின்னு எழுதித்தான் வச்சிருக்கேன். ஒரு வேளை சொல்றதுக்கு அது சொன்னீங்க, நீங்க இப்ப சொல்றதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி நல்ல வெளிப்படையா அப்படி. சிறப்பு. நன்றி 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 மேடம், நன்றி. வாங்க செல்வகுமார் சார், வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. பட் ஆனா எனக்கு இதுல ஒரு சில கேள்வி எல்லாம் இருக்கு சார். எல்லாரும் வந்து பாசிட்டிவா கேட்டிருந்தாங்க. பட் இப்போ இதுல நீங்க சொல்லிருக்கீங்க கம்ப்ளைண்ட், கம்பேரு, கிரிட்டிசைஸ்ன்னு. இது வந்து பாத்தீங்கன்னா தனி மனித ஒழுக்கத்துக்காகவா இல்ல அரசு சார்ந்த விஷயத்துக்காகவா சார்? அவங்களே சொல்றாங்க உயரிய நோக்க வச்சுக்க. நான் அந்த இது சொன்னல, அதுல 5 பாயிண்ட் சொல்றாரு அவரு. நோக்கம் உயரியதா இருக்கட்டும்னா அது தனி மனிதருக்கு சரி, அரசாங்கத்தை எல்லாத்துக்கும், சமுதாயத்துக்கு அது சேர்ந்தது தானே. ஆமா. அப்போ அப்படி இருக்கும்போது சார், சமுதாயத்துக்கு சேர்ந்ததுன்னா சமுதாயத்துல நடக்கிற விஷயத்த வந்து நம்ம குறை சொல்லலன்னு வைங்க சார், கம்ப்ளைண்ட் பண்ணலன்னாக்கா அது எப்படி சார் ரெக்டிஃபை ஆகும்? அது கம்ப்ளைண்ட் பண்ற இடத்துலதான் கம்ப்ளைண்ட் பண்ணணும், புலம்பிக்கிறது தெரியக்கூடாது. இந்த சபையிலால என்ன பண்ணிட முடியும்? நம்ம இங்க ஒரு புலம்பல சும்மா சொல்றேன், அதுக்குன்னு இடம் இருக்கு. நம்ம ஸ்டீஃபன் சார் சொன்னது மாதிரி அந்த புகார் கொடுக்கறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. புகார் அதிகாரின்னு ஒருத்தர் வச்சிருக்கான், ஒவ்வொருத்தரும் ஒரு அதிகாரம் வச்சிருக்கான். அந்த கஸ்டமர் கேர்ல அந்த அதிகாரி கிட்ட தான் நம்ம சொல்லணும். அது எங்கு எப்பொழுது 5 W ஒரு H இருக்குல்ல, அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்றேன். அதை சரியாக நடுவுல சொல்ல விட்டுட்டேன், நான் அதை தொட்டேன். அப்போ ஒருத்தரை பாராட்டுறது எப்படி, எங்கே, எப்போ, அதே நலம் புனைந்து உரைத்தல்ங்கிறான்.
அது மனைவிக்கு நலம் புரிந்து வைத்துல எங்க பண்ணணும்? எல்லாரையும் வச்சுக்கிட்ட நலன் புரிந்து வைத்து அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல. ஆமா. அது பொய் சொல்றதுதான். ஓகே. நலம் புரிந்து வைத்துல என்ன பொய் சொல்றதுதான். பொய் சொல்றதுக்கு எந்த இடம்? அப்ப பாராட்டுறதுக்கு ஒவ்வொருத்தரையும் எங்க பாராட்டணும்னு இருக்குல்ல. அது பழக்கத்துலதான் வரணும், இதுலதான் வரணும். சமுதாயத்துக்கு தான் எதுவும் எல்லாமே. நான் தனி மனிதன் இல்லையே, தனி மனிதன் சேர்ந்ததுதான் சமுதாயம். நன்றி அதுதான். சார். அப்போ சமுதாயத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும். அதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணும் இல்ல, அரசு அதுக்கு சார்ந்த இடம் இருக்குங்கிறேன். அத ஆஹ் நீ இல்ல இல்ல. பண்ணணும். ம் 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 எங்க ரிட்ரஸல் கிடைக்குமோ, பால் எங்க மாட்டுல வரும், மடியில தான் வரும். ஓகே. இதை விட்டுட்டு நம்ம ஒண்ணு வெயிலா இருக்கு, ஒண்ணு இருட்டா இருக்கு. ஐயோ வெயில் அடிக்குதே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன? அது அதுக்கு வெயிலுக்கு புகார் போய் என்ன போகும்? ஒண்ணும் கிடையாது. அது இட் ஷுட் பி என்டியூர்டு, இட் கேனாட் பி கியூர்டு. இட் ஷுட் பி என்டியூர்டு இல்லையா? நான் வெயிலை பத்தி புகார் எங்க போய் சொல்ல முடியும் இல்லையா? யோசிச்சு பார்க்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பட் அதான் இதுல வந்து டேக்அவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாராயணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி புகார் அளிக்கும் பொழுது தீர்வோடு வானாக்கா அது சொல்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கு. பட் ஆனா தீர்வோட வான்றது எவ்வளவு பேரால வர முடியும்னு தெரியலையா சார்? புகார் அளிக்கிறது ஈஸியா வந்து புகார் பண்ணிட முடியும். அதுக்கான ஒரு தீர்வை கொண்டு வரணும்னாக்கா அது அது எவ்வளவு தூரம்ன்றது தெரியல. இனியும் இருந்தாலும் நீங்க ரொம்ப அருமையா வந்து இந்த செஷன் வந்து கொண்டு போனீங்க சார். ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. கோபால் மணி சார் என்ன பேசுறீங்களா? சொல்றேன் சார். சார் வினய்தர்தான் சார், ரொம்ப சிறப்பாக உங்களுடைய உரை இருந்தது. நீங்க ஆரம்பிக்கும் போதே கம்ப்ளைண்ட் அண்ட் கண்டம், கிரிட்டிசைஸ், கம்பேரிட்டிவ்னஸ் என்று பேசிவிட்டீர்கள். பயனில சொல்லாமையை சொல்லும் போது அந்த அதிகாரத்தில் வருகின்ற திருக்குறளினுடைய விளக்கங்களை சொல்லும்போது மனிதன் பயனில சொல்லாமையை செய்பவன், பயனற்ற சொற்களை பேசுபவன் மனிதன் அல்ல, அவன் பதருக்கு சமமானவன் என்று அங்கு ஒரு திருக்குறள் சொல்லுகிறது. தெளிந்த அறிவுள்ளவன் பயனில்லாதவற்றை சொல்ல மாட்டான் என்றும் இருக்கிறது. தீமை செய்வதை விட கொடியது தீய மொழி என்று இருக்கிறது. அதே மாதிரி ஒர்த்தி ரைவல்ஸ் அப்படிங்கிறீங்க. எனக்கு எதிரியே இல்லை என்ற கூற்று சம்பாதிக்கிறது எதிரியே அப்படின்னு ஒரு வார்த்தையை எழுதி வச்சேன் உங்க பேச்சை கேட்டதுக்கு அப்புறம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்வையாளர்கள் ஏங்கி பார்க்கிறார்கள் காணொளி நிகழ்வு அப்படின்னு ஒரு நினைவுல வந்தது, அதையும் எழுதி வச்சேன். நீங்க சிறிய வார்த்தையாக ரெசிப்ரோக்கல் என்று சொல்லிவிட்டீர்கள். அந்த ரெசிப்ரோக்கல்ங்கிறது தான் எல்லா வீட்டிற்கும் அடிப்படை. ஒரு மனிதனை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், அவனுடைய செயல்பாடுகளை, அவனுடைய சொற்களை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்பதிலிருந்து தான் நம்மளுடைய பண்புகளும் வளர்கிறது. புகார்களை, தீர்வுகளை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்ற கட்டாயங்கள் நம்ம தீர்மானித்துக் கொள்ளலாம். ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். அதாவது வாழ்க்கை என்பது வாழ்க்கையே அனுபவங்களினுடைய அடிப்படையில் தான் இருக்கிறது. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். அவ்வளவுதான், முடிஞ்சது. நம்ம சொல்லுகிற சொல்லு தீமையற்ற சொற்களை சொன்னாலே போதும், வாழ்க்கை சிரமப்பட்டு விடும், திறமையாகிவிடும். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி நன்றி. வாங்க கல்யாணி மேடம். இல்ல சார், இப்போ நம்ம இவரு கேட்டாரு இல்லைங்களா, செல்வகுமார் சாரு. அதுக்கு நான் இன்னைக்கு வந்து இந்த யூமா வாசுகி அப்படின்னு ஒரு ஓவிய ஆசிரியர் சார், அவரு வந்து ரிட்டையர் ஆகி போறதுக்காக இருந்தது. ஆனா வந்து இப்போ ஏதோ ஒரு ரூல் இருக்கான், அந்த இதுபடி வந்து யூ கேன் ஒர்க் ஃபார் another 10 months அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அந்த ரிட்டையர் ஆன டேட்ல இருந்து, அந்த ஜூன்ல இருந்து 10 monthsக்கு நீங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா இந்த பர்டிகுலர் யூமா வாசுகி அப்படிங்கிறவர் எழுத்தாளரும் கூட, அவருக்கு வந்து அந்த இது வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது ஏதோ ப்ராப்ளத்தினால இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து அந்த ரைட் நம்மளுக்கு வேணும், இவருக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபேஸ்புக்ல காலையில இருந்து எல்லாரும் அந்த பேஜை ஷேர் பண்ணிட்டே வந்தாங்க. ஷேர் பண்ணிட்டே வந்தோடனே இப்ப ராஜ்மோகன் வந்து அவர் ஏதோ யூஎஸ்ல இருப்பாரு போல இருக்கு, கல்வி அமைச்சர், அதை பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த இதை வந்து சால்வ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ ஒரு பிரச்சனையை வந்து நம்ம எடுத்துட்டு போறதுனால அது வந்து நிறைய இடத்துக்கு ரீச் ஆகுறதும் இருக்கு. இப்போ இங்கேயும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறோம், சில சமயங்கள்ல அது பதிவாகி அது யூடியூப்ல போயிட்டே இருக்கும் போது அது கரெக்டான ஆளுகிட்ட போய் அதுக்கான தீர்வும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லணும்னு நினைச்சேன் சார், வித் எக்ஸாம்பிள்.
இல்ல இது வந்து அதாவது இது குறை கூறுதல் அப்படின்றதுல வராது. ஏன்னா ஒரு விஷயத்த செய்ய வேண்டிய விஷயத்த செய்யணும்னு சொல்றது வந்து உண்மையை சொல்றது தான். இது வந்து அதுதான் அது அந்த லிஸ்ட்ல வராது. இது புகார் புகார் அதுதான் அது புகார்னு புகார்ன்றது இப்போ நம்ம போய் ஒரு குற்றம் செஞ்சிட்டோம், ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாங்க, அவங்க மேல புகார் கொடுக்குதுன்றது அது வேற. அந்த புகார் வேற. அந்த புகார் இங்க வராது. ஆனா நம்ம எதுக்கு புகார் கொடுக்குறோம்னா, ஒருத்தரை பத்தி எப்ப பாரு சொல்லினே இருக்கிற பாரு, இவன் இது சரியில்லை, எப்பாரு இவன் இது பண்ணிட்டே இருப்பான், அது பண்ணிட்டே இருப்பான், இது பண்ணிட்டே இருப்பான், புலம்பிட்டே இருக்க பாரு. இந்த மாதிரி புகார் ஒருத்தரை பத்தி இல்லாத பொல்லாத சொல்ற விஷயங்கள் தான் இந்த லிஸ்ட்ல வரும். அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்றதான் செய்திங்க. ஒரு சொல் பல பொருளை கொடுக்குது. அந்த பல பொருள் எந்த பொருள் எங்க பொருந்துதுன்றது ரொம்ப அவசியம். அந்த அவசியத்தை பார்த்து நாம புரிஞ்சுக்க வேண்டியதுதான் நமக்கு கடமை. அது அதே நேரத்துல ஆமா அந்த நீங்க சொல்றத வந்து நம்ம இப்ப வாழ்க்கையில நிறைய பார்த்துட்டு வந்திருக்கோம். அதனால ஓரளவு நம்ம புரிஞ்சுக்குவோம். சரிங்களா? இப்ப அது வேற. இப்ப நானே இவ்வளவு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னாலும் புரிஞ்சாலும் அதை வந்து இன்னும் கிளாரிட்டியோட சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இல்ல பேசுறேன். இல்ல வேற நீங்க சொல்றது உண்மைதான். அவர் சார் வந்து குழந்தைங்களுக்குலாம் கிளாஸ் எடுக்கிறப்ப இந்த மாதிரி எடுத்தாருன்னா சரியே வராது, அவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றது நிதர்சனம். அது உண்மை. எடுக்கிறாரு. அது ஆனா அது வந்து மக்களுக்கு வந்து அந்த ஒரு விலாவரியா சொல்ல வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோம் இப்ப இங்க இருக்க. இங்க வந்து நம்ம வந்து இந்த கலந்துரையாடல்ல பேசுறதே இதுதான். அதாவது ஒரு விஷயத்த ஒருத்தர் டெலிவரி சொல்லும் போது நம்ம வந்து இதை இன்னும் கொஞ்சம் பேசும்போது அதனுடைய விளக்கம் ஈஸியா வந்துடுது வெளியில. இப்ப நம்மலாம் பேசுனதுல பாத்தீங்கன்னா அவர் சொன்ன ஒரு கருத்து வந்து ஓரளவுக்கு புரிதலுக்கு வருது. அந்த புரிதல்ன்றது நம்ம நம்ம இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க தான் புரிதலும் வருது. மற்றவங்களுக்கும் கேட்கும் போது புரிதல் வரும் அப்படின்றது மாற்றமில்லை. அப்புறம் யார் பேசணும்? வேற யார் பேச வேண்டியது இருக்கு? பிரசன்னா பேசுறீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணி கண்டம் பண்ணாதீங்கிறது தான் அதுல முக்கியமானது. கம்ப்ளைண்ட் பண்ற போது புகார் சொல்லி அவனை இகழாதே, அவமானப்படுத்தாதே, எல்லா இடத்துலயும் தூற்றி அவமானப்படுத்தாதே அப்படிங்கிறது மாதிரி தான் நம்ம சொல்றோம். பொய்யானது பரவிடுது. அதையெல்லாம் செய்யாதீங்கன்னு தான் சொல்றேன். வேற என்ன நல்லது. வாங்க பிரசன்னா பேசுறீங்களா? அவங்க ஏதோ பிஸியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே, முடிச்சுக்கலாமா? வேற யாருன்னா பேசுறீங்களா? வேறு யாராவது? வாங்க செல்வகுமார் சார். சார் இப்போ பொய்யாவே பேசாதீங்கன்னு சொல்றீங்க. பட் ஆனா இப்போ இப்போ அது பேசுறது கரெக்டான்னு தெரியல. இன்றைய அரசியல பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டா வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்றது சார், ஒவ்வொருத்தரை பத்தியும் ரொம்ப டேமேஜிங்கா பேசி கொண்டு தான் வந்து ஒரு ஒரு டிரான்சிஷனே நடந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து எப்படி சார் இப்போ இதெல்லாம் வந்து எப்படி சார் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கணுமா? எதை பத்தியும் நம்ம குறையா பேசிக்கூடாது, எதையும் கம்பேர் பண்ணிக்கூடாது, எதை அதுக்கு பத்தியும் வந்து ஒரு தனி இல்ல செஷன் சார், வைக்கலாம். இன்னொன்னு நான் என்ன நினைக்கிறேன்னா சார், இத வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு பள்ளிகள்ல சரியான முறையில கற்றுக் கொடுக்காம விட்டுட்டோங்கிறது தான் நான் நினைக்கிறது. ஏன்னா அது அவங்களுக்கு என்னங்கிறத தெளிவா நம்ம வந்து கற்றுக் கொடுக்காத ஒரு தலைமுறையை உருவாக்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து எல்லாருக்குமே இருக்கதான் இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணினதுனால இன்றைக்கு தவறுகள் எல்லாம் கொண்டாடப்படுகின்றன. ஆ, ம், ம். அதுதான் இப்ப நடக்குது. எதெல்லாம் தப்போ அதெல்லாம் கொண்டாடப்படுகிறது, எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் வந்து இங்க வந்து அரியணையில உட்கார்ந்துக்குது. நமக்கு காரண காரியங்கள் உண்மையை கண்டுபிடிக்கிற அந்த நிலையை விட்டு நம்ம தாண்டி போயிட்டோம். அது என்னங்கிறத நமக்கு கண்டுபிடிக்க தெரியல. அந்த மாதிரி ஒரு தலைமுறை உருவாகி விட்டது அப்படிங்கிறது தான் ரொம்ப வருந்தத்தக்க ஒன்றுதான் சார். இருக்கிற கொஞ்ச நஞ்சம் பேராவது அத மாற்றுவதற்கு முயலணும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதை எப்படி மாற்ற போறோம் அப்படிங்கிறது தான் தெரியல. இல்ல இல்லம்மா இப்போ அதுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு ஒண்ணும் செய்யலாம். கூட்டமா வச்சு பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஒழிய பாட புத்தகத்தையும் தாண்டி போகணும் சார் பிள்ளைங்க. மதிப்பெண்களையும் தாண்டி போகணும் பிள்ளைங்க. அந்த மாதிரி போகும்போதுதான் அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா அது வந்து அவங்களால புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். இல்ல இப்போ அவங்க செய்யற தப்ப வந்து சுட்டி காட்டி தானே ஆகணும். இப்போ ஆமா. சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா அது இதுன்றதுல நிறைய வந்து சொல்றான் சார் தவறான பெரிய கருத்துக்களை வந்து
பரப்பிக்கிட்டே இருக்கும்போது அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணணும், அதை வந்து கம்பேர் பண்ணணும். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கட்டாயமாக வந்து அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட்டும் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அது அதுதான் அப்போ சார், எனக்கு இன்னொன்னு வந்து இந்த புகாருன்னு வரும்போது இப்ப நிறைய கொடுமைகள் சிறுமிகள் கூட நடக்குது. இப்ப ம். நீங்க புகார் சொல்லாதேன்னு சொல்லிட்டா அந்த ஆ, ஆ, புகார் சொல்லாதேங்கிறப்ப அது எது அந்த இருக்கும் அது தெரியல. ஏன்னா அதுதான் நம்ம இந்த பொய் சொல்லாத அப்படின்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா எப்போ வந்து சொல்லலாம் சொல்லக்கூடாது அந்த மாதிரி ஆகுது இல்ல. அதனால இந்த புகாருன்னு ஒரு வார்த்தையில நிறுத்தாம நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா போகணும். டீப்பா எஸ். என்ன இல்ல அப்படின்னு இல்ல இதுதான் அதாவது சொல்லலாம். இல்ல ஒரு புகார்ன்றது வந்து இப்ப நீங்க சொல்ற ஒரு கொடுமைகள் நடக்குன்னா அது உண்மை. அந்த உண்மையை தான் வெளியில சொல்றோம். அது தெரிவிக்க வேண்டிய இடத்துல தெரிவிக்கணும். அது புகார் ஆகாது. அது உண்மையை சொல்றோம். குழந்தை புகார் சொல்றது வேற. அதுதான் குழந்தைங்க வச- வந்து புரியாதுன்னு சொல்றேன் நானு. நீங்க புகார் சொல்லாதேங்கிறத மட்டும் குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தை வந்து எது புகாருங்கிறத நம்ம முதல்ல அனலைஸ் பண்ண. இப்ப அமுதாமா சொன்னாங்கல்ல, நம்ம அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்காத விட்டுட்டோமோ அப்படின்னு. நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அந்த பாயிண்ட நான் விளக்க சொல்றேன். அமிர்தா மேடம், வசந்தி மேடம் வாங்க. சொல்லுவாங்க. இங்க ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். அதாவது இவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு நமக்கே புகார் நீங்க சொல்றாப்புல தான். புகார் அப்படிங்கிறது எந்த மாரி புகார்? இது உண்மை உங்களுக்கு உண்மையா இருக்கிறது எனக்கு உண்மையா இல்லாம இருக்கலாம். எனக்கு உண்மையா இருக்கிறது உங்களுக்கு உண்மையா இல்லாம இருக்கலாம். அதனால அது கொஞ்சம் டிஃபரெண்ட் அத தள்ளி வச்சுட்டு, இப்போ கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு குழந்தைக்கு வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னா, அவளுக்கு டீச்சர்ட்ட போய் சொல்லலாம். பேரண்ட்ஸ் வந்து சொல்லலாம். அந்த ஓப்பன்னஸ் அவங்களுக்கு முதல்ல இருந்து யார் குடுக்கணும்? டீச்சரும் குடுக்கணும், பேரண்ட்டும் குடுக்கணும். என்ட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லு. நீ சொல்லு. அப்பதான் எனக்கு தெரியும். அந்த மாரி குடுக்காமலே இருந்தீங்கன்னா, அது உங்க பேரண்டிங்ல தப்பு. இத இங்க சொல்லல. இத என்ன சொல்றாங்க? இப்போ வந்து ஒருத்தங்க இகழ்வா உங்கள பேசி சின்ன குழந்தைங்கலேருந்து நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு. நீ ஸ்கூல்ல என்ன நடந்தாலும் என்ட்ட வந்து சொல்லு. உன்னை யாராவது தப்பா தொட்டாங்கன்னா, அத வந்து சொல்லு. இதெல்லாம் நம்ம சொல்லிக் குடுத்துட்டு தான் இருக்கிறோம். அது வந்து புகார்ல நிஜமா நடக்கிறது. புகார்ன்னு அப்படின்ட்டு வினிதிதா சொல்றது வந்து, இப்போ வந்து ஒண்ணுமே இல்லாம, அது உங்களோட உண்மை என்னோட உண்மையா இருக்காது. என்னோட உண்மை உங்களோட உண்மையா இருக்காது. நான் பார்க்கறது வேற மாரி இருக்கலாம். உங்களோட வியூ வேற மாரி இருக்கலாம். அத ஒரு புகாரா எடுத்துக்கிட்டு போய் சொல்லும்போது தான் அது தப்பு. எல்லாத்தையும் பிராட் மைண்டடா திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணி இது சரியா இருக்கலாம். இது சரியா இல்லாம இருக்கலாம். இது ஓகேயா இருக்கலாம். இது ஓகே இருக்கலாம். இத வந்து பேசி அத அத வந்து பெருசுபடுத்துறது தான் தப்பு அப்படிங்கிறது தான் இங்க சொல்றாங்களே ஒழிய, கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு குழந்தைய வந்து சரி பண்ணணும்னா, அதுக்கு நெறைய பேர் இருக்காங்க மென்டர்ஸ். ஒரு மென்டர் கிடையாது. நெறைய மென்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள அப்ரோச் பண்ண அவங்களுக்கு சொல்லி தரணும். அப்ரோச் பண்ணி ஸ்கூலும் அப்படி இருக்கணும். சொன்னதே வந்து மென்டர் மாதிரி தான் சாரே வந்து ஸ்கூல்ல போய் பேசுறாரு. அதுக்காக தான் நான் இந்த பாயிண்ட் மென்டர் அவங்க பேசுறத வந்து ஒரு ஹை ஸ்கூல் லெவலையும் ஹையர் லெவலையும் பேசுறாரு. அது பேசும்போது அவங்களுக்கு நிறைய இவர் வந்து பேசுறது 1 மணி நேரம் தான் இருக்கும். இல்ல 30 நிமிஷம் இருக்கலாம். அவங்களுக்கு வேற மென்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க அவங்க அங்க போய் நீங்க வந்து இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சீங்கன்னா சாருக்கு எல்லாம் போயிடும். சார் வந்து இப்படிதான் பேச முடியும். இப்படி நல்லதை தான் சொல்ல முடியும். திருக்குறளை கோட் பண்ண முடியும். இப்படிதான் சொல்ல முடியும். நீங்க வந்து இகழ்வா பேசுனீங்களா என்கிட்ட வந்து பேசுங்கன்னு சொல்ல முடியுமா அவரு? அதெல்லாம் முடியாது. அதுக்காக நிறைய மென்டர்ஸ் இருக்கிறாங்க அங்க. மத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க அதை டேக் ஓவர் பண்ணிக்கிறதுக்கு. அப்படிதான் நான் இதுல எல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. முதல்ல நாம கத்துக் கொடுக்கறதுன்றது அப்புறம் நாம மறைமுகமா பல செய்திகளை பிள்ளைங்களுக்கு கடத்துறோம். அப்பா அம்மா செய்யற தவறுகளும் டீச்சரோ குருமார்களோ சொல்லிக் கொடுக்குறவங்களும் அவங்க எதிர்க்க பல விஷயங்களை நாம இப்ப பல விஷயங்கள் சொன்னோம். இப்ப இந்த செயல்கள்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் செஞ்சதை நாம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஒரு காலத்துல நாங்க ஏதோ ஒரு இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அது அவங்க எடுத்துக்கிட்டு நாமளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கலான்ற உள்ள ஆழ்மனசுல போய் இப்ப அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பல செய்திகள் பலர் கடத்தி இருக்கோம். இது ஒருத்தரோட இது மட்டும் தவறு கிடையாது. வீட்டுல நடந்திருக்கு, சமுதாயத்துல நடந்திருக்கு. அப்போ எல்லா இடத்துலயும் இந்த குழந்தை எந்த இடத்துல வளருது, எதை கவனிக்குது, அப்பா அம்மா என்ன செய்யறாங்க, இப்ப டீச்சர்ஸ் என்ன செய்யறாங்க, சொல்லி கொடுக்கறத தாண்டி நாம எப்படி நடந்துக்கிறோம். அந்த நடந்துக்கிறதுனா கெட்டதா நடந்துக்கிறத சாதாரணமா பேசுறது டிஸ்கஷன் கூட அவங்க காதுல போவோம். ஒரு ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷன், அரசியல் கலந்துரையாடல் கூட அவன் செஞ்சா தப்பு இல்லை நம்ம செஞ்சா தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு, ஆனா 2 பேரும் தப்பு அப்படின்றத ஒத்துக்கிறது மனப்பான்மை நமக்கு இருந்தாதான் அந்த குழந்தைக்கு போவோம். 2 பேர் செய்யறதும் தப்பு.
ஆனா நான் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி செய்யறது தவறுன்னு சொல்லிட்டோம், ஒருத்தர் செய்யறது சரின்னு சொல்லிட்டோம். நான் பேசும்போது அந்த குழந்தை என்ன நினைச்சேன், எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் சரின்னு சொல்றதும், எனக்கு பிடிக்காதவங்களுக்கு தவறுன்னு சொல்றதும் அந்த குழந்தை எடுத்துக்கும். இந்த மாதிரி கடத்தப்பட்ட பல செய்திகள் பிள்ளைங்களுக்குள்ள இருக்குது. அது மாற்றுறதுன்னா மாறணுமா அப்படின்னா மாறாது. ஒருத்தரை பார்த்து பல பல விஷயங்கள் தெரிஞ்சுதான் இப்ப செய்யறாங்களே தவிர, முதல்ல ரொம்ப நேர்மையா பேசுற மாதிரி இருக்கும். அப்புறம் பிறகு நேர்மைலாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க நீங்க சரியா அப்படின்ற கேள்வி ஏன் வருது? இந்த கேள்வி முன்னாடி நமக்கு கடத்தப்பட்டிருக்குது. அப்படிதான். அதாவது சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம கடத்தப்படணும், பேசணும், கொள்ளணும். இது தாண்டி நம்ம வளர்ச்சின்றது குழந்தை வளரும் போதே பல செய்திகளை உள்ள வாங்கி இருக்குது. அதை நான் ஒரே நம்ம ஒரு கொஞ்சம் ரொம்ப பக்குவமா தான் திருப்பணும். சொல்லுங்க மேடம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். இப்போ நான் ஒரு 2 வாரத்துக்கு முந்தி நான் ஒரு டென்டிஸ்ட்டை போனேன். டென்டிஸ்ட் எனக்கு கட்டாயம் போக வேண்டியிருந்துச்சு. என்னோட இன்சூரன்ஸ் கொஞ்சம் தான் பே பண்ணும். பயங்கரமா எனக்கு சார்ஜ் பண்ணாங்க. பயங்கரமா சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இதை நான் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் வச்சுங்க. ஊரெல்லாம் சொல்றது யார்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? அந்த இன்சூரன்ஸ்காரன்ட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஏன்டா இவ்வளோ நாள் நீ என்கிட்ட இருந்து பணத்தை எடுத்துட்டு இருக்க, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு அவங்ககிட்ட தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணணுமே ஒழிய, இதை ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அது பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு ஒரு தீர்ப்புமே கிடையாது. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவா நம்ம அடுத்து நான் யார்கிட்ட போய் சொல்லணும் இதை? அந்த மாதிரி நீங்க யோசிக்கணுமே ஒழிய, இதை நான் கல்யாணி மேடத்துக்கு சொல்லலாம், அமுதா மேடத்துக்கு சொல்லலாம், எல்லார்ட்டையும் சொல்லலாம். ஆனா அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? இல்ல. ஸோ இப்போ ஸ்கூல்ல ஒரு குழந்தை நம்ம குழந்தை தான் எடுத்துட்டு போறது, ரசம் சாதம் எடுத்துட்டு போகுது வச்சுங்க. மற்றவங்களாம் அந்த உட்காந்து சாப்பிடும்போது ஓ இட் ஸ்மெல்ஸ் பேட் அப்படிங்க. இது காமனாக நடக்கிறது இங்க. ஓகே. ஸோ அப்போ அது நம்ம கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணும், மாம் டோன்ட் கிவ் மீ ரசம் சாதம் எனிமோர், கிவ் மீ ஒன்லி சாண்ட்விச் அப்படிங்கும். ஓகே. இல்லப்பா இது ஓகே அப்படின்ட்டு நம்ம ஸ்கூல்ல போய் என்ன சொல்லணும்? ஸ்கூல்ல அந்த டீச்சர்கிட்ட இது மாதிரிலாம் நடக்குதா, நீங்க பாத்துங்க அப்படின்னு சொல்ல முடியுமே வெளிய. இது இது சின்ன விஷயம். இது சின்ன விஷயம். இந்த பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் நம்ம அரசியல் எல்லாம் கொண்டு இது இப்படிதான் அது அப்படிதான், அது என்ன உண்மை என்ன பொய் யாருக்குமே தெரியாது. எந்த இடத்துல இருக்கு அது ஒருத்தரோட வியூ பாயிண்ட் வேற வேற. அந்த வியூ பாயிண்ட் நம்ம அதை கன்ஸ்ட்ரக்டிவா எடுத்துட்டு போகணுமே ஒழிய, அது அப்படிதான் நான் நினைக்கிறேன் சார். ஏதோ வினயத்தான் சார் ஏதோ சொல்றாரு. வீட்டுல வந்தாங்க. நான் ஒரே ஒரு சின்ன அறிவார்ந்த சபைக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நான் இந்த கல்லூரியில நேற்று பேசுனத ரெக்கார்ட் பண்ணி நம்ம தளத்துல கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு அதை கேட்டுட்டு நான் என்னை எப்படி மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட இருந்து நான் ஃபீட்பேக் எதிர்பார்க்கிறேன். அது ஒரு மணி நேர பேச்சு. செகண்ட் இயர் படிக்கிற, எம்ஏல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற தமிழ் மாணவர்கள் 100 பேருக்கு பேசுற பேச்சு. 60 65 பெண்கள், 35 40 ஆண்கள்கிட்ட பேசின பேச்சு. அதை நீங்க எல்லாரும் செவிமெடுத்துட்டு அதுல எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணலாம், ஏதாவது சஜஷன் தரணும்னு கேட்டுக்கிறேன். அதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட். நம்ம தளத்துல நான் கொடுத்துருக்கேன். அதை மாத்திரம் நீங்க எனக்கு செய்யுங்க. செஞ்சுட்டீங்கன்னா எனக்கு இப்ப அமுதாமாவோ கல்யாணி மேடமோ நம்ம பெருமைக்குரிய நம்ம வசந்தி மேடமோ அதை பார்த்து ஒரு வார்த்தை, இப்ப அது சமுதாயத்துல கருத்து இருக்கா, நான் திருக்குறள்ல கடைசியில இருந்து படிங்கன்னு சொன்னேன், அதை அங்க சொல்லலாமா சொல்லக்கூடாதா, அதுக்கு 3 காரணமும் சொன்னேன், அதை கடைசியில முடிக்கிறேன். அப்ப அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? நீ முதல்ல அகர முதல்ல இது எழுத்தெல்லாம் படிக்க வேண்டாம் சொல்லாம நீ முதல் குரல்ல வேண்டாம் 1330வது குரல் என்னன்னு கேட்டு அதுல இருந்து படின்னு சொல்றேன். செகண்ட் இயர் தமிழ் மாணவர்கள் படிச்சு பாருங்க. ஏன்னா அவரு உடலை சொல்லல, உள்ளத்தை சொல்றாரு. அவர் எனக்கு என் மனைவிக்கு இருக்க தொடர்பு, உடம்புக்கு உயிருக்கு இடையில இருக்க தொடர்புன்னு சொல்றாரு. அரிதொரு மரியாதை சொல்றாரு. வீட்டுல இருந்து அந்த இன்பத்துக்கு ஈடான ஒரு இன்பம் சொல்றாரு. பகுத்துண்டு பகுத்துண்டு வசை, அதாவது தமிழ்ல இருந்து தமது பார்த்துண்டு சொன்னாரு. நான் இந்த 3 குறளை நீங்க எழுதிக்க, நீ இதை பார்த்து போய் படிங்கன்னு சொல்லி முடிக்கிறேன். நீங்க அத மாதிரி ஏதாவது அதுல அது பேசலாமா பேசக்கூடாதான்னு இல்லை, நான் எனக்கு தோணிச்சு பேசினேன். ஏன்னா அவங்க இனிமே தமிழ் படிக்க வேண்டியவங்க. அது உடலை பத்தி பேசல, உள்ளத்தை பத்தி பேசுதுன்னு சொன்னேன். அது மாதிரி அதுல நிறைய கருத்துக்கள் முதல்ல இருந்தே பேசிட்டு இருந்திருக்கேன். நேற்றில இருந்து இன்று மேம்படுதல் இங்க சொல்லியிருக்கேன். இந்த புத்தகத்தினுடைய தாக்கம் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா கையில இந்த புத்தகங்களை தான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால அந்த புத்தகத்தை வச்சே பேசியிருக்கேன் நிறைய கருத்தை. அது மாதிரி இருக்கான்னு நீங்க கொஞ்சம் எனக்கு அதை மாத்திரம் கேட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார், நன்றி. ரவி சார் வரீங்களா? எதனா பேசுறீங்களா?
ரவி சார் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வழக்கம் போல ரொம்ப நல்லா சொன்னாரு. 3C நம்ம 3 கோடி எதிர்பார்த்தோம், அவர் 30 கோடிக்கு மேல கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். பேரம் பேசுன மாதிரி. கம்ப்ளைண்ட், கிரிட்டிசைஸ், கம்பேர் அந்த மாதிரி. புகார் சொல்ல வந்தால் தீர்வோட சொல்லுங்கள். நம்ம நார்மலாக சொல்றது தான். நம்ம ஏதாவது கம்ப்ளைண்டோட வந்தீங்கன்னா அதுக்கு சஜஷன் சொல்லு, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இது சொல்கிறோம் அப்படி சொல்லி. அதே மாதிரி 24 மணி நேரம் நோ கம்ப்ளைண்ட்ஸு, அது நம்ம சாதாரணமாக எப்படி உண்ணாமை பேசாமை கடைபிடிக்கிறோம், அதே மாதிரி இதுவும் கடைபிடிக்கிறது கொஞ்சம் எளிதாக தான் தெரியுது. அதே மாதிரி E+R=O, ஈவன் ப்ளஸ் ரியாக்ஷன் அவுட்கம், அது தெரிஞ்சது தான். அவர் சொன்ன இதுவும் நல்லா இருந்தது. லாஸ்ட்டில் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். ஆக்சுவலாக அந்த புக்கு வந்து மேபி ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி பாம்பேயில் வாங்கியிருந்தேன். பாம்பேயில் வாங்கி அந்த இது படித்து அதுலேருந்து நிறையா இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டேல் கார்னியை பற்றி நிறையா தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, நம்மளும் இந்த இடத்துல பேசியிருக்கோம், அதனால் திருப்பி அதை பற்றி பேச விரும்பல. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. முடிச்சுக்கலாமா? மணி ஆயிடுச்சு. மகிழ்ச்சி சார். ஒரு நல்ல, அதாவது இதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்கஷன் அப்படின்றது. இந்த மாதிரி நம்ம பேசும்போது தான் நம்ம ஒரு பண்பட்ட ஒரு கலந்துரையாடலாக இருக்கும். அது வந்து ப்ரொடக்டிவாக இருக்கும். நம்ம வந்து கொடுக்குற விஷயங்கள் இப்போ நம்ம பேசுனது வந்து நம்ம ஒருத்தரை எப்படி நமக்கு என்ன சொல்லும் போது அதில் என்னெல்லாம் மாற்று பொருள் இருக்குது, பொருள் வேற மாதிரி பொருள் புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு அப்படின்றதுக்கு. இன்றைய பொலிட்டிக்கலை வச்சு நம்ம அறநெறிய பேசினோம்னா நம்ம கெட்டு விடுவோம். அதனால அந்த பொருளுக்கும் இன்றைய அறநெறி பேசுறதுக்கும் பொலிட்டிக்கலுக்கும் சம்மந்தம் இல்லை. அதை விட்டுட்டு தூரம் போயிடுவோம். ஏன்னா அதை பேசினோம்னா அதுல அறமும் கிடையாது, நெறியும் கிடையாது. அதனால வந்து அது அந்த கோணத்துல அதுக்குதான் நம்ம போக வேண்டான்றது. அதுல போய் நம்ம வந்து கம்பேர் பண்ணவே கூடாது. அது கம்பேரிசனுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதை தாண்டிடுவோம், அதை விட்டுட்டு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தி இருக்கிறது, நம்ம எப்படி நடந்துக்கிறோம், மற்றவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, நாம என்ன செய்யலாம், நாம என்ன செய்யக்கூடாது. இங்க நம்மளோட கலந்துரையாடல அதுக்குதான். நம்ம கிட்ட இருக்கிறதுல நாம என்ன மாத்திக்கலாம், மற்றவங்க நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்து இருக்கிறதுல என்ன எடுத்துக்கலாம், என்ன மாத்திக்கலாம். அது வந்து அதுல வந்து நம்ம பயன்படுத்தினாவே ஒரு நம்மளை சுற்றி அட்லீஸ்ட் இருக்கிற வாழறவங்களையோ நமக்கு பல விஷயங்கள் நாம கத்துக் கொடுக்குறோம். நாம டைரக்டா சொல்லாத இன்டைரக்டா நாம செய்யும் போதோ பேசும் போதோ கத்துக் கொடுக்குறோன்றதுதான் அந்த செய்தி. ஒரு நல்ல ஒரு டாபிக்கு. 3Cன்றது ஒரு அழகான டாபிக்கா இருக்குது. சும்மா 3C பேசாதீங்கடா, இது இப்படி இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இதுல அப்படின்னு சொல்லியிருக்காரு. வினித்தான் சாருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக்கிறேன். ஒரே ஒரு சின்ன விஷயம்னா, சாருக்கு வந்து அப்பப்போ இன்டர்நெட் பிரச்சனை வந்துடும். இதுதான் ஒரு பிரச்சனை. அந்த இன்டர்நெட் பிரச்சனை வரும்போது அவர் என்ன சொல்ல வராருன்றதே அங்க அது ஒரு பிரச்சனை இருக்குது. எங்கெங்க இது அந்த இதெல்லாம் வந்திருக்குதுன்னு பார்த்து அதை கொஞ்சம் கட் பண்ணணும். இல்லைன்னா நாம பாட்டு நம்ம கலந்துரையாடல புரிஞ்சுக்கலாம். பட் கேட்குறவங்களுக்கு அதை சொல்லணும். பார்ப்போம் அது எப்படி கடத்தலாம்ன்றது. மகிழ்ச்சி சார், நல்ல கருத்துக்களை சொன்னீங்க. உங்களுக்கு நன்றி. பல புத்தகங்கள் ரெஃபர் பண்ணீங்க. அந்த புத்தகங்கள்லாம் வந்து நீங்க இதுல போடுங்க, நம்ம அதையும் சேர்த்து போடுங்க. நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஒரு நல்ல கருத்துக்களை நாம விவாதித்ததிலும் நன்றி. மகிழ்ச்சி. வினித் சாருக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும்.